यस्याभवद्भक्तजनार्तिकं त्वत्पदत्वमन्येषु विचारितूर्णं देवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीसुन्वं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहवृतां शरण्यं देवं हेग्रीवमहं प्रपद्ये। गुरुभ्यश्च नमो वाकमधीमहे नीमहे च तत्राद्योतं पति जगदाम्पति प्रपद्ये निरवध्यानां श्रद्धां गुणसम्पदां शरणं भवभीतानां शरवोभुमणीश्वरं श्रीरङ्गनाथशरवोपेन्द्रदृष्टं लक्ष्मीरसम्मदकरुणैकपात्रं श्रीरङ्गवीररुपुराचरवोपरित्यं वेदान्तदेशिकेन्द्रमं प्रपद्ये। श्रीमद्रङ्गशटारिशममेवरालब्धागमां तद्वयं श्रीमद्वीररघुद्वादशरजत्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं श्रीदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं श्रीभैरङ्गद्रीनिशासनवसं नारायणं योगिनं वेदान्तदेशिकेन्द्रपदाब्जभृङ्गं नारायणाद्यं निपट्यकृपात्तबोधं श्रीरङ्गनाथयदितुर्यदयावलम्बं श्रीराजगोपगुरुमात्मगुणाढ्यमीडे वेदान्तदेशिकदीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यदितुर्यकृपाभिक्तं श्रीरङ्गनाथयदिशेखरमाश्रयामः। அடைக்கலம் புகுவது அப்படிங்கிறது அதனுடைய மகத்துவம் பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அடைக்கலம் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டாக்க அவனை அவசியம் ரட்சிக்க வேணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அது எப்போ அது மாதிரி நடக்கும் அப்படின்னா, அடைக்கலம் யார் வரானோ, அடைக்கலம் யார் புகுகிறானோ அவன் அதுக்கு யோக்கியனா இருக்கணும் இல்லையா? அது என்னன்றது மேற்கொண்டு விளக்கம். இப்ப புரியலன்னா பரவாயில்ல. அது மாதிரி யார்கிட்ட அடைக்கலம் கேட்கிறோம் அப்படிங்கிறது அந்த அடைக்கலம் கொடுக்கிறவனுக்கு ஒரு யோக்கியத்தை இருக்கணும். இதை பத்தி மேல சொல்லுவோம். இப்போ நேத்தி பண்ணதை பத்தி, நேத்து என்ன விஷயங்கள் சொன்னோமோ அதை ஒரு சின்ன ரீகேப் பண்ணுவோம். சரணாகதி, பரசமர்ப்பணம், பரநியாசம், பிரபத்தி எல்லாம் பர்யாய பதங்கள், அதாவது சினனிம்ஸ், ஒரே அர்த்தத்தை உடைய சொற்கள் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய பொறுப்பை நாம் நம்மை ரட்சித்துக் கொள்ளும் பொறுப்பு அப்படின்னு நாம் இதுவரைக்கும் நாம் எதை நினைச்சிருந்தோமோ அதை உடையவனிடம் ஒப்படைப்பது. ஹேண்டிங் ஓவர் ஆஃப் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் பர்டன் டு தி ஒன்லி கேப்பபிள் பர்சன், தட் இஸ் த ஆல்மைட்டி. அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இப்போ பிரபத்தி அப்படின்னு சொல்லுகிறதுக்கான தாற்பயம் இதுதான். நியாசம் அப்படின்னு சொன்னாலே ஒப்படைப்பது அப்படின்னு அர்த்தம். எதை ஒப்படைக்கிறோம்? பர நியாசம், பரத்தை ஒப்படைக்கிறோம். பரம் அப்படின்னாக்க என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பரத்தை ஒப்படைக்கிறோம். எதை பத்தின பரம்? நம்மை நாமளே ரட்சித்துக் கொள்ளுகின்ற பரம். நமக்கு நாமே அப்படின்னு சொல்றமே, நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியும்னு ஒரு நினைச்சுட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய பொறுப்பாகிறது இல்லையா? அதை விட்டுட்டு ஓஹோ நாம் ரட்சித்துக் கொள்ள முடியாது, நம்மை ரட்சிப்பதற்கு வேறொருவரும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒத்தனை தவிர, அந்த சிவபதியான நாராயணன் தவிர வேற யாராலும் நம்மை ரட்சிக்க முடியாது அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து அந்த சிவபதி கிட்டே போய் நம்மை காக்கும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைக்கிறோமே, அதுக்கு பேர் தான் அந்த பர சமர்ப்பணம்னு பேர். அந்த பொறுப்பை அவரிடம் ஒப்படைப்பது. அப்போ அந்த பொறுப்பு நம்மளுக்கு எப்ப இருக்கோ, நேற்று சொன்னோமே, ஒருத்தர் ஒரு கிலோ தங்கம் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறார். ஒருத்தர், நான் யாத்திரை தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கேன் சார், நான் திரும்ப வர வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார். அவர் நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கையோட நாம அதை எடுத்துட மாட்டோம், நாமளே தெரிந்து போயிட மாட்டோம், வந்தா திரும்ப கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மகாவிசுவாசத்தோட நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறார். அப்போ நம்மளுக்கு என்ன வருது? அதை காக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட வருது. அவர் திரும்ப வர வரைக்கும் அவர் நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்கிற வஸ்துவை நாம காப்பாற்றணும். அதை ஒருத்தரும் பழகு கொண்டுட்டு போயிடக்கூடாது. அதனால நாம நிம்மதியா தூங்க முடியாது. அதனால ஊருக்கு போறதெல்லாம் கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்போம். இல்லைன்னா போற இடங்கள்லாம் எடுத்துட்டு போக முடியாது. அதனால அதை ஒருத்தர் நம்ம கிட்ட இருக்குன்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சாக்க யாரான உள்ள கொள்ளைக்காரன் வந்துருவானே, இப்படி எல்லாம் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புனால விளைகிற பயங்கள் இல்லையா? ஏன்னா அவர் திரும்ப வர வரைக்கும் அவர்கிட்ட இதை பொறுப்பா நம்ம ஒப்படைக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் தான் அந்த பரம். அந்த பரத்தினால வர பயம். இதுதான் நம்ம கடைசியா பிரபத்தி பண்ணிட்டோம்னா என்ன சொல்ல போறோம்? பெருமான்ட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாக்க அந்த பயமும் ஆட்டோமேட்டிக்கா விலகிட போறது. எப்ப நம்ம கிட்ட பொறுப்புன்னு ஒண்ணு இல்லையோ அப்ப பயம் இல்லாம இருக்கலாம். சொல்றோம் இல்லையா? ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு பயம் இல்லாம தெரியறான் பாரு அப்படின்னு சொல்றமே, அதுதான் பொறுப்பு கூட சேர்ந்ததுதான் பயம். எங்க பொறுப்பு இருக்கோ அங்கதான் பயமும் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த பொறுப்பு எப்ப நீங்குகிறது? அவர் திரும்ப தீர்த்த யாத்திரை போனவர் திரும்ப அவர்கிட்ட அவருடைய சொத்தை நம்ம ஒப்படைச்சிட்டாக்க, அப்பாடி
இனிமே நம்ம வந்து we are relieved. இனிமே அந்த பொறுப்பு நமக்கு கிடையாது. இனிமே நம்ம எங்க வேணா ஊர் சுத்த போலாம். நம்மளுக்கு வந்து ஆத்துல அந்த பரம் இல்லாதனால நமக்கு அந்த பயமும் இல்லை, யாரும் வந்து எடுத்துன்னு போயிட போறாங்க. ஏன்னா அவருக்கு உரித்தான சொத்தை அவர்கிட்ட ஒப்படைத்து விட்டோம். அதனால நமக்கு பயம் இல்லை, பரம் இல்லை, அதனால பயமும் இல்லை இல்லையா. இது லௌகிக விஷயத்துல. இதே எம்பெருமான் விஷயத்துல என்ன, நம்ம வந்து இந்த ஆத்மாங்கிறது அவனுக்கு உரியதான சொத்து. இந்த ஆத்மாங்கிறது அவனுக்கு உரியதான சொத்து. அதை இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இது நம்மளுடையது, இதை நாம் தான் காப்பாற்றுறோம் இந்த ஆத்மாவை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது நம்ம ஒரு காலத்துல இது வந்து பகவத் கட்டாட்சத்தினால ஒரு ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஆச்சாரியன் நமக்கு ஒரு சதாச்சாரியன் கிடைக்கப்பெற்று அவன்கிட்ட போய் இந்த விஷய ஞானத்தை உண்டாக்கி கொண்டு அதிகரித்து நாம என்ன நினைக்கிறோம், ஓஹோ இது நம்மளுடையது இல்ல, இந்த சொத்துக்கு நாம் உரியவோம் அல்லோம், இது வந்து எம்பெருமானை சேர்ந்தது, அவன்ட்டு திரும்ப ஒப்படைக்கணும். அதனால அந்த ஒப்படைக்கிறது என்னது, ஒரு வந்து மென்டல் ஒரு ஸ்டேஜ் தான் இல்லையா. அது என்ன கொண்டு நம்ம ஆத்மாவத்துக்கு அவர் கையில கொடுக்கறது எம்பெருமான்ட்ட. இது வரைக்கும் என்னதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நானும் என்னை சேர்ந்தவையும் சேர்ந்தவர்களும் சேத்தன அச்சேதனாத்மகமான என்னை சேர்ந்த வஸ்துக்களும் என்னது நினைச்சிட்டு இருந்தேன். அதையெல்லாம் காப்பாற்றுறது என்னுடைய பொறுப்பு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் மூலமாக அவற்றை எல்லாம் காப்பாற்றுவது நீதான் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு எப்ப தெளிவு தோன்றதோ அப்ப நாம என்ன பண்றோம், உடனே பெம்பெருமான்ட்ட போயிட்டு அதை ஒப்படைக்கிறோம். இதுக்கு பேர் தான் பரசமர்ப்பணம் அப்படின்னு நேற்று சொன்னோம் இல்லையா. அதுக்கு நாம எதுக்காக இந்த ஞானம் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு சொன்னோம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அறிய வேண்டியவை தத்துவ ஹித புருஷார்த்தங்கள், இந்த 3 இல்லையா. ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அது நமக்கு ஞானம்னு ஒண்ணு இருக்கிறதுனால, 6வது அறிவு ஒண்ணு இருக்கிறதுனால அந்த ஞானம் நமக்கு வரலை அப்படின்னாக்க ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஒரு பிராணிகளுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும், விலங்குகளுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால நம்ம இந்த 6வது அறிவை கொடுத்துக்கிறதே நமக்கு இந்த மாதிரி ஒரு பகுத்து அறிவு இருக்குதான் அப்படின்னு. அந்த தத்துவத்திரயம் அப்படிங்கிறது என்ன, சித்தும் அச்சித்தும் இறையும் என. சித்து அச்சித்து இறை. சித்து அப்படின்னு சித்துங்கிறது அறிவு, அதை கொண்டவன் சேதனன். அச்சித்து அப்படின்னா அறிவற்றவை, அது வந்து அச்சேதனங்கள் இல்லையா. அதனால்தான் வந்து அதுக்கு கௌரவம் இல்லாம அச்சேதனம்னு சொல்லிடுறோம், அச்சேதன வஸ்து அது அப்படின்னு சொல்றோம். ஆனா இவர் ஒரு சேத்தனர் அப்படின்னு சொல்றோம். அதே வந்து ஒரு சின்ன ஒரு பென்சில் எடுத்துட்டு இவர் ஒரு அச்சேதனர்னு சொல்றது இல்ல, அது அறிவு இல்லாதனால இது ஒரு அச்சேதன வஸ்து சொல்றோமா. சோ சித்து அச்சித்து அறிவுள்ளவை அறிவற்றவை நான் எடுத்து அதுக்கெல்லாம் வந்து கண்ட்ரோலர் யார், கேர்டேக்கர் இறை. இறைனா ஈஸ்வரன். சேத்தன அச்சேதன ஈஸ்வரன், இந்த 3 தான் தத்துவத்திரயம்னு சொல்லப்படுகின்றன. அப்புறம் தத்துவம்னு சொல்லும் போது அப்புறம் ஒரு 26 தத்துவங்கள் தனியா சொல்ல போறோம். அதெல்லாம் இப்ப நம்மளுக்கு வேண்டாம். அந்த பிரகிருதி, பஞ்சதன் மாத்திரைகள், அதெல்லாம் பூதங்கள், பஞ்சபூதங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அதெல்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் நம்ம சொல்லி கடைசியில வந்து 25வது தத்துவம் ஜீவாத்மா சொல்லி 26வது தத்துவம் எம்பெருமான் சொல்லி அதெல்லாம் தனி, அதை இப்ப போட்டு கழிப்பிக்க வேண்டாம். மேக்ரோ லெவல்ல சித்து அச்சித்து இறை அப்படின்னா சேத்தன அச்சேதன ஈஸ்வரன், இந்த 3 தான். இதை தெரிஞ்சுக்கணும். எதனால சுவாமி தெரிஞ்சுக்கணும்னா, தத்துவத்தை நாம எதை அடைய வேண்டிய வஸ்து எதுன்னு தெரியல அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்து ஒரு பையன் வந்து 12வது படிக்கிறான், 12th படிக்கிற போது அவன் அடுத்தது வந்து என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கணும். அவன் வந்து எம்பிசி எடுத்துருக்கானா, இல்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எடுத்திருக்கானா, இல்ல வந்து அவன் என்ன பண்ண போறான் லைஃப்ல, அவனுடைய விஷயம் இது என்னப்பா, மோட்டோ என்ன, டார்கெட் என்னவா ஆப்பற நீ அப்படின்னா, தெரியல சார் என்னன்னு தெரியல, டாக்டரா இருந்தா இல்ல இன்ஜினியரா இருந்தா ஸ்டார்ட் அக்கௌண்டன்டா இருந்தா ஆடிட்டரா இருந்தா எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா அவனுக்கு இன்னும் ஒரு டார்கெட்டே அவனுக்கு தெரியல இல்லையா. அப்படி இருக்கிற போது என்ன ஆகும், அவன் அடைய வேண்டிய வஸ்து எதுன்னு அவனுக்கு தெரியல. அதனால அந்த கலக்கத்திலேயே இருந்துட்டு பாவன். அவனால வந்து ஒரு விஷன் இல்லாதனால மிஷனும் இருக்காது இல்லையா. விஷன்கிறது என்னவாக ஆகணும் அப்படிங்கிறது, மிஷன்கிறது அதை நோக்கி போவதற்கான வழி. சோ அதெல்லாம் தெரியாதனால அவன் ஒரு கலக்கத்திலேயே இருப்பான். அதனால நம்மளுக்கு வந்து எது வேணும் அப்படின்னு தெரியாட்டாக்க வந்து ஒரு கலக்கத்திலேயே நாம் இருந்துருக்க வேண்டியிருக்கும். அதனால தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி சுவாமி, தத்துவம் தெரிஞ்சுட்டோம். தத்துவங்கிறது எது, அந்த எம்பெருமான், அவன் தான் அடைய வேண்டிய வஸ்து அப்படிங்கிறது தத்துவம்னு தெரிஞ்சுட்டோம். இப்போ அதை தெரிஞ்சுட்டேனே அப்படின்னு வெறும் உட்காந்தா என்ன அர்த்தம், அப்போ அடைய வேண்டிய வஸ்துன்னு தெரிஞ்சுட்டோம். எம்பிபிஎஸ் படிக்கணும், டாக்டர் ஆகணும் தெரிஞ்சுட்டோம். டாக்டர் தெரிஞ்சா என்ன பண்ணணும், அப்ப எம்பிபிஎஸ் படிக்கணும், அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லையா. அத மாதிரி இப்ப வந்து எம்பெருமான் தான் அடைய வேண்டிய வஸ்துன்னு தெரிஞ்சுட்டோம். தெரிஞ்சு உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லை, அதை அடைவதற்கான பிரயத்தனங்களை பண்ண வேணும். அது என்ன பிரயத்தனம், அதுக்கு 2 வழி சொல்லி கொடுத்தா பெரியவா. பக்தியோ பிரபத்தி, இந்த 2 உபாயங்கள் தான் இருக்கு. உபாயங்கிறது வேஸ் அண்ட் மீன்ஸ் சொன்னோம்.
ஆனால் அந்த எம்பெருமானை அடைவதற்கான இரண்டே வழிகள் பக்தியோ பிரபத்தியோ. சரி, அது ரெண்டும் சமமா ஒத்தரை பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல. அதுக்கு யோகியதைகளா நம்ம சொன்னோம். அந்த யோகியதைகள் சொல்றதுக்கு முன்னாடி அது ரெண்டுத்துக்குமான என்ன வித்தியாசங்களும் நம்ம சொன்னோம் இல்லையா? நேத்து அது வரைக்கும் நாம நேத்து பார்த்திருக்கோம். இப்போ அது மேற்கொண்டு நாம என்ன பார்க்கணும்? இப்ப நேத்து சொன்னது ஒரு தடவை சொல்லிப்போம். என்ன வித்தியாசங்கள், எதனால நம்ம பிரபத்தியை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஏன் நம்ம பக்தி யோகத்தை பத்தி பேசல இல்லையா? இப்போ சரணாகதி வைபவம் தான் பிரபாவம்னு போட்டுக்கார தவிர தலைப்பு, இது ஏன் பக்தி யோக பிரபாவம்னு போடல? அதை பத்தி நம்ம போடலாமே. அப்படின்னா நம்மளால பக்தி யோகம்ங்கிறது அனுஷ்டிக்க ரொம்ப கடினமானது. நம்மளாம் அதுக்கு அனுஷ்டிப்பதற்கு சக்தர்கள் அல்ல. அதனால பிரபத்தி பண்ணணும். அந்த பிரபத்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது என்ன, ரெண்டுத்துக்கு என்ன ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா, அதற்கான பலன் ஒரு பக்தியோகம் பண்றவனுக்கும் அவனுக்கு பேர் பக்தியோக நிஷ்டன்னு பேரு, பிரபத்தி பண்ணவனுக்கு பிரபன்னன்னு பேரு. இவா ரெண்டு பேருக்கும் கிடைக்க போகிற பலன் என்னவோ ஒண்ணுதான், மோட்சம்ங்கிறது தான். அதுல ஒன்னும் தாரதமியம் இது இல்லை. பக்தியோகம் பண்ணினா அவனுக்கு வேற மோட்சம், பிரபத்தி பண்ணினா அவனுக்கு இன்னொரு மோட்சம் இருக்கு அப்படி இல்லை. மோட்சம் ஒண்ணுதான், பரமபதம் ஸ்ரீவைகுண்டம், எங்க சிவபதியான பெருமான் நித்தியசூரோடு எழுந்தொழி இருக்கானோ அந்த இடத்துல எந்த இடம் தான் நம்மளுடைய டார்கெட். அதுதான் பலன், அதுதான் மோட்சம்ங்கிறது ஒண்ணுதான். அப்படி இருக்கிற போது எதுக்கு ஒன்னு வசதி இன்னொன்னு கஷ்டம் இதெல்லாம் சொல்லி ஒன்னு சுலபம்னு எப்படி சொல்லணும்? எப்படி சொல்ல முடியும்னா அதுக்கான காரணங்களை காட்டுகிறா பெரியவா. பக்தியோகம் பண்றதுக்கு திரைவர்ணிகராக இருக்கணும். 4 வர்ணங்கள் நேற்றே சொன்னோம். அந்த 4 வர்ணங்கள்ல முதல் 3 வர்ணத்தை சேர்ந்தவராக இருக்கணும். ஏன்னா அதுக்குதான் இதுக்கெல்லாம் அங்க எதனால் அப்படி சொன்னோம்? அந்த 3 வர்ணங்களை சேர்ந்தவர்களால தான் இது வேதாத்தியனம் அதெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணி அந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேண்டியதான அங்கங்கள் அதெல்லாம் அடங்கி இருக்கு. அதனால அவளால் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு காரணம். சாஸ்திர ஞானமும் அது அனுஷ்டிக்கிறதுக்கான சக்தியும் அவனுக்கு வேணும். யாருக்கு? பக்தியோக நிஷ்டனுக்கு, பக்தி பண்றவனான இருக்க. ரெண்டாவது, அந்த பக்தியுடைய முடிவுல பக்தியோகம் பண்ணி எப்போ முடிக்கிறோமோ அது முடிவுல தான் மோட்சம். அது எப்போன்னு தெரியாது, எத்தனை ஜென்மங்களாகவும் தெரியாது. ஒரு ஜென்மத்துல இந்த ஜென்மத்திலே ஆனாலும் ஆகலாம், இன்னொரு 50 ஜென்மம் ஆகலாம், 500 ஜென்மம் ஆகலாம், இன்னும் 5000 ஜென்மம் ஆனாலும் ஆகலாம். எப்ப இந்த பக்தி யோகங்கள்லாம் முடியறதோ, பக்தியோகம் முடிஞ்சு பக்தியோகம் முடியறதோ இல்ல, அது கூட இன்னொன்னு என்ன சிங்கிள் இருக்கணும், நம்மளுடைய புண்ணிய பாப கர்மாக்கள் பிராரப்த கர்மாக்கள் இருக்க அது முழுக்க முடியறதோ அன்னைக்குதான் பக்தியோகம் எது பூர்த்தியா நமக்கு தேவையான பூரண பக்தி யோகம் முடியறதோ, இது ரெண்டும் எப்போ ஒண்ணு சேர்றதோ அன்னைக்கு நம்மளுக்கு மோட்சம். அது எத்தனை ஜென்மா நமக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகுது? திரைவர்ணிகனா இருக்கணும், சாஸ்திர ஞானமும் அதை அனுஷ்டிக்கிறதுக்கான ஒரு சக்தியும் நமக்கு வேணும். அதோட மட்டும் இல்ல, இந்த கால விளம்பரம் இருக்க மோட்சம் கிடைக்கிறதுக்கு எத்தனையோ கோடி ஜென்மம் ஆகலாம். அதுலயே நம்ம எவ்வளவு கோடி ஜென்மம் எடுத்துட்டோம், இன்னும் எத்தனை லட்சம் ஜென்மம் ஆகுமோ தெரியாது. அதனால அது வரைக்கும் பொறுத்துக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை இல்லையா? மோட்சம் கிடைச்சா போக எப்ப கிடைக்கிறதா கிடைக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பொறுமை இல்லை. அதனால இதெல்லாம் பக்தி யோகத்துக்கு. பிரபத்தின்னா என்ன? இது எதுவுமே இல்லை, திரைவர்ணிகரால இருக்கணும்ன்றது இல்லை. எல்லாரும் சர்வாதிகாரத்துவம்னு சொன்னோம். எல்லாரும் அதிகாரிகள். பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு எல்லாரும் அதிகாரிகள். அவளுக்கு வேண்டியது என்ன? கைமுதல் இல்லாமைங்கிறது புரியணும். தன்னால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாதுங்கிறது புரியணும். தன்னை காப்பாற்றுவதற்கு இன்னொருவன் இல்லை, இன்னொருத்தரால் முடியாது எம்பெருமானை தவிர அப்படிங்கிற ஞானம் வேணும். இந்த ரெண்டும் பிரதானமான தேவைகள். ஆகிஞ்சன்யம், அனன்யகதித்துவம். ஆகிஞ்சன்யம்னா என்ன? எனக்கு என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான கைமுதல் இல்லாமை, என்னால் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் ஆகிஞ்சன்யம். அனன்யகதித்துவம் என்ன? சரி, என்னால என்னை காப்பாற்றி முடிக்காட்டா என்ன, என்னை சுத்தி எத்தனையோ பந்துக்கள் இருக்கா, அவா காப்பாத்துவாளா? இல்ல என்னை சுத்தி எத்தனையோ சிநேகிதாள் இருக்கா, அவா காப்பாத்துவாளா? இவாளெல்லாம் கூட இல்ல, சரி எத்தனையோ தேவதைகள் இருக்கு, பிரம்மருத்ராதிகள், இந்திர வாயு அக்ஞாதிகள்லாம் இருக்கு, அவா காப்பாத்துவாளா? அதெல்லாம் பார்த்தோம். சாஸ்திரத்துல பார்த்த பிரகாரம் நம்மளுடைய அனுபவத்திலிருந்து அவைகள் எதனாலையும் காப்பாற்ற முடியாது. சிவபதியான எம்பிரான் ஒருவனாலேயே காப்பாற்ற முடியும், வேற கதியே நமக்கு கிடையாது எம்பெருமானை தவிர அப்படின்ற ஒரு உணர்வு ரியலைசேஷன் வருதே, அதுக்கு பேரு அனன்ய கதித்துவம் பேர். வேற யாரும் கதி கிடையாது. கதியற்றவனாக நாம் அவனுடைய சரணத்தை போய் அடைகிறோம். இதுதான் பிரபத்திக்கு வேண்டியது. இந்த 2 விஷயம் நமக்கு பிரதானமா இருந்துட்டா போதும். அப்புறம் இன்னொன்னு சொன்னோம், இந்த பக்தி யோக நிஷ்டனுக்கு அந்திம ஸ்மிருதி வேணும். அந்திம ஸ்மிருதினா என்ன? இந்த எத்தனை ஜென்மம் முடியறதோ, கடைசி ஜென்மம் இருக்க அந்த சமயத்துல கூட அவன் எம்பெருமானை தியானித்துக் கொண்டு இருக்க வேண்டும். இல்லைன்னா ஜடபரதன் கதையாயிடும். ஜடபரதன் என்ன சொன்ன பண்ணார்? உயிர் போற போது ஏதோ ஒரு மானை நினைச்சா, ஐயோ இந்த மானை இப்படி ஆடுது இப்படி ஆடுது, அது இப்படி போயிடுது, அப்படி அதை பத்தி நினைச்சிட்டு இருந்தார். அடுத்த ஜென்மம் மானா பிறந்துட்டார் இருக்கு இல்லையா? இப்படி எல்லாம் நம்ம பாக்கிறோம். அதனால என்ன தெரியுது? அந்திம ஸ்மிருதி ரொம்ப முக்கியம். யாருக்கு? பக்தியோக நிஷ்டனுக்கு.
பிரபன்னனுக்கு அது தேவையில்லை. அது நமக்கு அனுஷ்டானமாக பகவத் சிந்தனைங்கிறது நமக்கு அனுஷ்டானமாக பகவத் பாகவத கைங்கரியமே நம்மளுக்கு பிராக்டிஸ் இதுல வந்துடுறதுனால கடைசி சமயத்துல நாம எப்படி இருக்கோங்கிறத பத்தி எம்பெருமான் அதாவது பகவத் சிந்தனை அத்தியவசதி வேணுங்கிறத பத்தி அது கட்டாயமான ஒரு விதியா பண்ணல. சோ அது ஒரு சுலபம் நமக்கு. அப்புறம் என்ன ஆகும், இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம், பிராரப்த கர்மாவை இந்த பக்தி யோகம் அழிக்காது. நமக்கு 2 விதமான கர்ம பலன்கள் சொன்னோம். ஒன்னு சஞ்சித பலன். சஞ்சித பலன்கிறது என்னது, நாம் இதுவரைக்கும் மூட்டையா சேர்த்து வச்சிருக்கிற பாப மூட்டைகள், பாப புண்ணிய மூட்டைகள் 2 சேர்த்து. பாப கர்மாவோ புண்ணிய கர்மாவோ, புண்ணியம் பண்ணியிருந்தா சுகிருதம் பண்ணியிருந்தா அதுக்கு உண்டான பலன்கள், துஷ்கிருதம் பண்ணியிருந்தா அதுக்கு உண்டான பலன்கள், இதெல்லாம் மூட்டையா இருக்கு. இன்னும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கல. பலன் கர்மா நம்ம பண்ணின கர்மாலாம் புண்ணியமும் கர்மாவும் மூட்டையா பின்னாடி மலைமலையா குவிச்சு வச்சிருக்கு. இன்னும் அதுல இருந்து ஒரு 100 மூட்டை பின்னாடி இருக்கிற ஒரு மூட்டை எடுத்துதான் இப்ப பலன்கள் அதுல வந்துட்டு இருக்கு. அதுக்கு பேர் பிராரப்த கர்மா, பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்ட கர்மாக்கள். அந்த மூட்டையில இவ்வளவு இவ்வளவு ஒரு 50 புண்ணியம் 50 பாபம் இருக்குன்னா அந்த 50 புண்ணியத்துக்கு உண்டான பலன் 50 பாபத்துக்கு உண்டான பலன் அந்த ஒரு ஸ்பெசிபிக் பர்டிகுலர் மூட்டை, பிரிக்கப்பட்ட மூட்டையிலிருந்து கொடுக்க ஆரம்பித்து விட்ட பலன்கள். அதுக்கு பேர் பிராரப்த கர்மாக்கள் பேர். இப்போ இந்த பக்தியோகம் என்ன பண்ணும், பக்தியோக நிஷ்டன் நிச்சயமா பாபம் போகும். இது சஞ்சித கர்மாவை தான் அது ஒழிக்கும். மூட்டையா பின்னாடி வச்சிருக்குமே சேர்த்து அதை ஒழிக்கும். ஆனா பிராரப்த கர்மா அந்த பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்த அந்த கர்மாக்கள் அதை அழிக்காது. இது பக்தியோகம். ஆனா பிரபத்தியில என்ன ஆகுது, பிராரப்த கர்மாக்களையும் அழித்து விடும். அப்ப பிராரப்த கர்மா அழிச்சுடுனாக்க அப்ப மொத்தமா போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு சுக துக்கங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது, நாமளோ உடனே எனக்கு இது பெருமாள் திருவள்ளம்பத்தனம் மோட்சம் வேணும் நம்ம பெருமாள்கிட்ட கேட்கல. ஏத தேகாவசானே தான் கேட்டிருக்கோம். ஏத தேகாவசானேன்னு ஏத தேகம் அவசானே, இந்த தேகமானது கீழே விழும்போது இந்த சரீரம் என்னைக்கு விழறதோ, என்னைக்கு விழும், இந்த என்னைக்கு எவ்வளவு ஆயுசு போட்டிருக்கானோ அது வரைக்கும் இருந்து இந்த ஜீவனானவன் அந்த ஆயுசு முடிகிற காலத்துல மேல போயிடும், பறந்துடும் இல்லையா. அப்போ இந்த பிராணன் வியோகம் ஆகிற போது இந்த சரீரம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அது அச்சேதனம் தான். இந்த சரீரங்கிறது ஒரு அச்சேதன வஸ்து. அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறதுனால தான் இதனுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. உள்ள இருக்கிற ஜீவன் என்னைக்கு வெளியில போறதோ அப்போ இது அதுக்கு வேற பேர். அப்போ அன்னைக்கு சரீரம்னு பேர் இல்ல, வேற பேர் இல்லையா. அப்போ இந்த சரீரம் கீழே விழற அன்னைக்குன்னா என்ன அர்த்தம், இந்த ஜென்மா முடியற அன்னைக்கு இந்த ஜீவனானவன் வெளியில போற, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவனானவன் வெளியேற அன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு வேணுமோ அதுக்கு உண்டான புண்ணிய பாப கர்மாக்களை வச்சுண்டு மிச்ச கர்மாக்களை இந்த பிராரத்தம் ஆரம்பித்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சு விட்ட மூட்டையாக இருந்தாலும், பிரிக்கப்பட்ட மூட்டையாக இருந்தாலும் மிச்சதெல்லாம் பெருமாள் விலைக்கிடலாம். எதுக்கா இதை கூட வச்சுக்கிறான், நாம தான் கேட்கிறோம். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நான் இருந்துடுறேன்ப்பா, உடனே நாளைக்கே என்ன திருவள்ளுவர் பத்தின்றாத, இந்த சரீரம் வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கு. சுகமோ துக்கம் ஏதாவது ஒண்ணு இருந்துதானே இருக்கணும். அதனால இந்த மிச்ச காலத்துக்கு எவ்வளவு சுகம் துக்கம் வேணுமோ அவ்வளவு மட்டும் உண்டான, அதுக்கு உண்டான ஒரு ஸ்டாக்கை மட்டும் வச்சுட்டு மிச்சதெல்லாம் பிரிச்ச பேக்கெட்டா இருந்தா, நம்ம நேற்று மளிகை கடைக்காரன் ஒரு இது சொன்னமே திருஷ்டாந்தம், அதை என்ன மனசுல வச்சுக்கணும். ரொம்ப ஆக்டான திருஷ்டாந்தம் அது, அதை மனசுல வச்சுக்கணும். ஆனால் பிரிக்காத மூட்டைகள், பிரிக்காத பாக்கெட் துவரம்பெல்லாம் அந்த மளிகைக்காரர் வாங்கிட்டார், அது சஞ்சித கர்மா. பிரிக்கப்பட்ட கவர் அதுல 1/2 கிலோ மிச்சம் இருக்கு, 1/2 கிலோ செலவு பண்ணிட்டோம், அதை முன்னாடி வாங்கிக்க மாட்டானார். ஆனா நம்ம வேற கதி இல்லைன்னு அவர்கிட்ட போய் அழற போது அந்த வெளியே கடைக்காரர் என்ன சொன்னார், சரி சுவாமி இந்த மாசம் 100 கிராம் தானே வேணும், அதை மட்டும் உங்ககிட்ட வச்சுக்கோ, மிச்சம் 400 கிராம் பிரிச்சா இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கி விடுறேன் அப்படின்னு சொன்னார். அத மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணார், உனக்கு அப்படியாப்பா இப்ப உடனே உனக்கு மோட்சம் வேண்டாமே, சரி எவ்வளவு நான் எப்போ உனக்கு மோட்சம் வேணுங்கிற, இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கேன் சுவாமி அப்படின்ற. சரி இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் உனக்கு எவ்வளவு நீ பாப்ப புண்ணியங்கள் அனுபவிக்கணுமோ அதுக்கு உண்டான கர்மாக்களை வச்சுக்கோ, மிச்ச அதே பிரிச்ச பாக்கெட்ல இருந்து மிச்சம் எல்லாம் அழிச்சுட்டேன் அப்படின்னு பிரபத்தியில இது ஏற்படும், பக்தி யோகத்துல ஏற்படாது. ஆனா நம்ம என்ன, அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆல்ரெடியே அந்த பிராரப்த கர்மால இருந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்ச பிரிச்ச பாக்கெட்ல இருந்து நம்மளுக்கு இந்த மிச்சம் இருக்கிற எவ்வளவு நாள் எம்பெருமானுக்கு தெரியும், நமக்கு வேணா தெரியாது எவ்வளவு நாள் இருக்க போறோம். அந்த நாட்களுக்கு அந்த வருடங்களுக்கு உண்டான நம்மளுடைய ஜீவித காலத்துக்கு உண்டான பாப புண்ணிய கர்மாக்கள் ஆல்ரெடி பேர் எடுத்து வச்சுட்டான் பெருமாள். இப்போ மிச்ச காலத்துல நாம் இனிமே அது கூட சேராம இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்காம இருக்கணும் புண்ணியத்தையும் பாபத்தையும். அப்படி சேர்த்துட்டா என்ன ஆகும், அந்த நாள் எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஆனா இந்த மூட்டை பெருசா, இந்த பிரிச்ச கவர் இருக்க அது பெருசாயிட்டே இருக்கும், இது கூட ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்ப ஆட் ஆனா என்ன ஆகும், நாளை அவன் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, நம்மளுக்கு கஷ்டங்களோ இதுவோ ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். சுகம் பண்ணா சுகம் ஜாஸ்தியானா பரவாயில்ல, புண்ணியத்தை பண்ணா பாபத்தை நாம சேர்த்துட்டு இருந்தா டே டு டே லைஃப்ல அதுவும் தானே இந்த ஸ்டாக்கோட சேர்ந்து போயிடும். அப்ப என்ன ஆகும், இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அதையும் கொடுக்கணும் எம்பெருமானுக்கு, கணக்கு டாலி ஆகிட்டே இருக்கணும் இல்லையா, புண்ணியமோ பாவமோ கிரெடிட் டெபிட் டாலி ஆகிட்டே இருக்கணும். அப்பதான் நலிஃபை ஆகும், கடைசியில் மோட்சத்தை கொடுக்க முடியும்.
அப்ப நாம ஜாக்கிரதையா பிரபன்னன் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், பிரபத்திக்கு முன்னாடி இருந்த காலத்தை காட்டிலும் பிரபத்தி பண்ணிட்டவ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பாப்பம் பண்ணாம இருக்கணும். அந்த பாப்பத்தை நிறைய பண்ணிட்டே இருந்துட்டோம்னாக்க என்ன ஆகும், நம்மள அறியாமையோ அறிஞ்சோ பாவம் பண்ணிட்டே இருந்துட்டாக்க என்ன ஆகும், அந்த பாப்பத்துக்கு உண்டான பலனையும் பெருமாள் தர வேண்டியதா போயிடும். அதுக்காக நாளை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, இருக்கிற நாளைக்குள்ளேயே வந்து எக்ஸ்ட்ரா கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கும் இல்லையா. அதனால ஒரு பிரபலன் ஜாக்கிரதையா இருக்கணும் இப்படின்னு சொன்னோம். இப்படியாக பிரபத்தியானது நம்மளுக்கு எதனால இம்பார்ட்டன்ட் மோர் வேல்யூபிள் தேன் இது பக்தி யோகம்ங்கிறது புரிஞ்சிடும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சோம் இல்லையா. பக்தி யோகம் ரொம்ப காட்டினியம், ரொம்ப கடினமானது, நம்மளால அனுஷ்டிக்க முடியாது. ஒவ்வொரு ஜென்மாலையும் இது வந்து தைலதாரையை போல ஒரு பிரேக் இல்லாம அதை அனுஷ்டிக்கணும். அதுக்கெல்லாம் நம்மளால முடியாதுங்கிறதுனால எம்பெருமான்ட்ட போய் என்னால அது வேற எதுவும் முடியாதுப்பா, அதனால இது மட்டுமே நான் உங்ககிட்டயே வந்துட்டேன், சரணடைகிறேன், நீயே என்னை காப்பாற்றணும், இந்த சரீராவசானம் இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கேன், அன்னைக்கு தேகம் இன்னைக்கு முடியாது, இன்னொரு பர்த் எனக்கு வேண்டாம் கொடுக்காத, நான் உன்னை வந்து சரணடைகிறேன் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த நிலைமை வரத்துக்கு இந்த ஒரு உணர்வு ரியலைசேஷன் வரத்துக்கு என்ன ஆகும், என்ன நடக்கணும், நம்மளுக்குள்ள ஒரு அந்தகாரம்னா இக்னரன்ஸ் இல்லையா, அந்த இருள் இருக்க அஜ்ஞான இருள், அது அல்லது இந்த அகங்காரம் இதெல்லாம் நம்ம விட்டு போகணும். இது எப்ப போகும், நம்மளுக்குள்ள ஒரு ரியலைசேஷன் ஒரு ஞானமானது வெளிச்சம் போட்டு காமிக்கிற போதுதான் போகும். மனசனால அந்த ஒரு அதனாலதான் சொன்ன பிரபத்திங்கிறது ஒரு பொருளை எடுத்து கையில கொடுக்கறது இல்ல, ஒரு மென்டல் ஸ்டேஜ் நம்மளுக்குடைய மனசை பொறுத்தினது. நேற்று வரைக்கும் என்னதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இனிமே வந்து இது எம்பெருமானுடையது அப்படின்றத புரிஞ்சுட்டேன் அப்படின்னு கொடுக்கறோம் இல்லையா. மனையேவிக மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு சொன்னா, நன்மை அதாவது என்ன சொல்றது, நன்மைக்கும் தீமைக்கும் நமது மனசே காரணம். இதான் சொல்லுவா இல்லையா, நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா இல்லையா. அப்போ நம்ம மனுஷர்களுக்கு என்ன அவளுடைய பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும், பந்தம்னா இந்த சம்சாரத்துல பந்தப்படுறது, கட்டுப்பட்டு இருக்கிறது, இதுக்கும் இதிலிருந்து முக்தியாகி வேலை போறதுக்கும் என்ன காரணம், மனசுதான் காரணம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மனசுல எப்ப நம்மளுக்கு வந்து இந்த அஞ்ஞான இருள் போகி இந்த ஞானம் வருதோ அன்னைக்குதான் நம்மளுக்கு மோட்சத்தை நோக்கிய பயணம் தொடர்கிறது, நம்மளுக்கு அன்னிலிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ இது வரைக்கும் நேற்று கிளியரா சொல்லிட்டோம். இப்போ ஒரு அதிகாரம், சரி சுவாமி இந்த மோட்சம் பிரபத்தி பண்ணிக்கணும்னு அவனுக்கு என்ன அதிகாரம், என்ன யோகியத்தை, அவனுக்கு என்ன குவாலிபிகேஷன் அப்படின்னா நேற்று என்ன சொன்னோம், ஒன்னு பக்தி யோகம் பண்ண முடியாதவாளா இருக்கணும். பக்தி யோகம் அப்படிங்கிறது எப்படி வரும், பக்தி யோகம்ங்கிறது கூட சடன்லி ஒரு பக்தி யோகம்னு ஆரம்பிச்சிடாது. அதுக்கு முன்னாடி கீதா இந்த ஒர்க் ஷாப் நடந்ததே, கீதார்த்த சங்கிரகம், அப்போ நம்ம அதை பத்தி நிறைய பார்த்தோம், அதுக்கு அட்டன் பண்ணவாளுக்கு தெரியும். அதுல முன்னாடி கர்மயோகம் பண்ணணும், கர்மயோகம் பண்ணிட்டே வந்து சித்த சுத்தி ஏற்படும், அதுக்கப்புறம் ஞான யோகம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணி அது முடிவில் வந்து பக்தி யோகத்துக்கு போகணும் அப்படின்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதனால இந்த பக்தி யோகம் நமக்கு வரணும்னாலே கர்மயோகம் ஞான யோகம் முன்னாடி வந்திருக்கணும், அதெல்லாம் பண்ணிருக்கணும் இல்லையா. அது ஒரு தனி விஷயம், அதை அப்படி பார்ப்போம். அதனால ஒன்னு பேசிக் குவாலிபிகேஷன் பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன, பக்தியோகம் பண்ண முடியாதவனாக இருக்கணும், அதுக்கான சக்தி இல்லாதவனாக இருக்கணும், மோட்சத்துக்கான கால விளம்பத்தை சகிக்க முடியாதவனா இருக்கணும். பல ஜென்மங்கள் அறுத்துட்டு போறேன் சார், நான் பக்தியோகம் பண்ணல பிரபத்தியும் பண்ணிட்டு போல, ஆனா எத்தனை ஜென்மம் இருக்கிறேன் அப்படின்னா அது நாஸ்திகவாதம், அது அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனா பக்தியோகம் பண்றதுக்கு நான் அசக்தனா இருக்கேன். ரெண்டாவது, என்னால மோட்சத்துக்கான எத்தனை ஜென்மாவனா இருக்கலாங்கிற கால விளம்பம் பண்றேன். இந்த ஒரு ஜென்மா இருந்தா ஒழிஞ்சு போறது, இந்த ஜென்மாவோட எனக்கு போரும். இந்த ரெண்டு பேசிக் குவாலிபிகேஷன்ஸ் பிரதானமா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆணுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய சோர்ஜனம் கொஞ்ச நாளைக்கு சொல்லுவோம். இதுல இதுதான் சொன்னார் சுவாமி ஆள வந்தார், ந தர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனஹ அனன்யகதி சரண்யா தத் பாதமூலம் சரணம் பிரபத்யே. இதுதான் ஒரு பிரபன்னனுக்கு, அதாவது இந்த பிரபத்தி பண்ணிக்கணும் ஒரு எண்ணம் உடையவனுக்கு தோன்ற வேண்டிய ஒரு உணர்வு. ந தர்மனிஷ்டோஸ்மி, நான் வந்து கர்மயோகம் பண்ணல, அதெல்லாம் தெரியாது எனக்கு, பண்ண முடியல, என்ன பண்ணலன்னா என்ன அர்த்தம், நித்தியகர்மா விட்டுட்டான்னு அர்த்தம் இல்ல, எப்படி பண்ணணுமோ அந்த அளவுக்கு என்னால வந்து கர்மயோகத்திலிருந்து ஒரு கர்மயோகியாக என்னால் இருக்க முடியாது. அப்புறம் நச்ச ஆத்மவேதி, ஞானயோகம் எனக்கு சித்திக்கலப்பா, ஞானயோகத்துல ஈடுபட்டு அதிலேயே ஞானயோகம் நிஷ்டனா இருந்து என்னால கைவல்யம் ஆத்ம சாட்சா்காரம் பண்ணி கைவல்யம் அதெல்லாம் அதை சொல்றா, எனக்கு அதெல்லாம் முடியல. சரி அதுதான் இல்ல அப்படின்னா, சரி என்கிட்ட பக்தி பண்ணிட்டு போயேன்னு இல்லையே, என்னால அதுவும் முடியலையே, இது ரெண்டும் வந்தாதான் பக்தி யோகம் வரும், அது ரெண்டும் வரல, பக்தியும் எனக்கு வரல. என்ன பக்திமான் சரணாரவிந்தே, உன்னுடைய சரணாரவிந்தத்துல என்னால ஒரு பக்திமானாக இருக்க முடியல. அதனால என்ன பண்ணேன், அகிஞ்சனகான்னு தெரிஞ்சுட்டேன், என்னால எதுவும் முடியாது, கர்மயோகம் பண்ண முடியாது, ஞானயோகம் பண்ண முடியாது, பக்தி யோகம் பண்ண முடியாது, என்னால இதெல்லாம் பண்ணாதான் என்னை காப்பாற்ற முடியும், எனக்கு நல்வழி கிடைக்கும் தெரியும்,
இதெல்லாம் பண்ண முடியாதனால அகிஞ்சனன், எனக்கு வந்து கை முதல் இல்லை, இதெல்லாம் பண்ணுவதற்கான சக்தி இல்லை. சரிப்பா, அதுக்காக எங்கிட்டே வர எத்தனையோ பேர் இருக்கா, போலாமே, என்னுடைய பந்துக்களா இல்லையா? இல்ல, பந்துக்களால முடியாது, சிநேகிதாளால முடியாது, மிச்ச தேவதைகள் சுத்திர தேவதைகளால முடியாது, சிவப்பதியான ஒன்னால் மட்டுமே முடியும். வேற கதியற்றவனாக சரண்யா தொத் பாதமூலம் சரணம் பிரபத்யே. இந்த உணர்வு வந்ததுனால, இந்த உண்மையை நான் இப்ப அறிஞ்சிட்டதுனால உன்னுடைய பாதமூலத்தை பற்றினேன் அப்படின்னு சாதிச்சார் சுவாமி. ஆள வந்தார். இதுக்கு முன்னாடி எதுல இருந்து வந்தது? ஆழ்வார்கள் முன்னாடி சாதித்ததில்ல. ஊரிலேன் காணி இல்லை, ஒருவ மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன், பரமமூர்த்தி காரளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைகணம்மா அரங்கமான உள்ளானேனார் இல்லையா? அப்ப என்ன, இந்த எந்த யோகமும் என்னால முடியல, உங்ககிட்ட பக்தியும் பண்ணல, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன், அதனால கண்ணனே கதறுகின்றேன், உங்ககிட்ட வந்து கதறேன். என்னன்னு கதறேன்? அனன்யகதி, ஆருளர் ஆருளர், இதெல்லாம் வந்து கலையறதுக்கு யாரு இருக்கா? வேற யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன். எந்த பத்துக்களாலும் எதுவும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன். ஏதோ அப்பப்ப வந்து அணைய வந்த ஆக்கம் உண்டு, அட்டைகள் தான் போல் சிவப்பர் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார் மாழ்வார் தொண்டமண்டியர் மக்கள். என்ன, இந்த பந்துக்களோ இவாளோ வந்து எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கலாம், அதை இங்க கொண்டு வர வேண்டாம். இன் ஜெனரல் இந்த எவ்வளவு தூரம் நமக்கு பசை இருக்கோ அது வரைக்கும் எல்லா பந்துக்கள்லாம் ஒட்டின்னு இருப்பான். இல்லைன்னா அதெல்லாம் கொஞ்சம் பசை தீர்ந்துட்டு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவளை விலகிண்டே இருப்பா. பிரத்யட்சமா நம்ம பாக்குறோம் இல்லையா? மெஜாரிட்டி ஆஃப் கேஸ் அப்படிதான் இருக்கு. சிவனும் அப்படிதான், ரொம்ப அத்தியந்த சிவனா இருப்பான், ஸ்நேகிதனா இருப்பான். அவன்கிட்ட நம்மளுக்கு ஒரு கட்டம் வரும், நம்மளுக்கு நல்லா சுகமா இருக்கிற போது, நல்ல பசை இருக்கிற போது எல்லாம் ஒட்டின்னு தான் இருப்பான், நல்லபடியா இருக்கும். அவன மாதிரி ஒரு ஸ்நேகிதன் உண்டான்னு கேட்போம். ஆனா என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு தேவை அப்படின்னு போறபோது, நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கே வந்து லோன் எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல, எனக்கு கஷ்டம் இருக்கணும், இல்லைன்னா போன் 2 தடவை 3 தடவை எடுக்க மாட்டான் போனை. இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அதனால ஆர்வலர் இது எல்லாத்தையும் எந்த ஒரு அபேட்சையும் இல்லாம, வித்தவுட் எனி ரிட்டர்ன்ஸ், வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி ரிட்டர்ன்ஸ் யார் இருக்கா? எம்பெருமானே அரங்கமான அருளானே, அதனால பாதம் மூலம் சரணம் பிரபத்யே அப்படின்னார். நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் மாற்ற கேட்கின்றேன் ஆர்வேனே அம்மானே அப்படின்னா சேற்று தாமரை சென்னலூடு மலர் சிறியவர மகள் பாத்திரத்துல நோற்ற நோன்பிலேன், எனக்கு வந்து நோன்புன்னா கர்மயோகம் பண்ண முடியாது, தர்மங்கள்லாம் என்னால அனுஷ்டிக்க முடியல. நுண்ணறிவிலேன், எனக்கு வந்து ஞானமும் இல்லை, ஆத்ம சாட்சாத்காரமோ கைவெளி மாடையாட்டுக்கான ஞானமும் இல்லை. ஆனா சரி சொல்லிட்டு உன்னோட பக்தியான பண்ணலான்னு அதுவும் இல்லை. அதனால இப்ப வந்து உன்னுடைய திருவடியை இதெல்லாம் இப்ப தெரியறது, அதனால உன்னுடைய திருவடியை படிச்சுட்டார். உடனே பெருமாள் கேட்டார், சரிப்பா இப்ப மட்டும் நீ இங்க வந்த, நீ இதெல்லாம் இல்லன்னு சொன்ன, இத்தனை நாளா எங்க போனேன், திடீர்னு இங்க வந்திருக்க, என்ன இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டார். அதுக்கு நாம சொன்னோம், இவ்வாறு இத்தனை நாளா வந்து என்னுடைய திமிர்னாலே அகங்காரத்தினாலையும் எல்லாம் நானே நினைச்சுட்டேன், எல்லாம் என்னுடையதே நினைச்சுட்டேன், எல்லாம் அப்பெல்லாம் வந்து நான் பண்ணின பாப்பங்கள்லாம் ரொம்ப ஒரு இக்னோர் பண்ணிட்டே இருக்குது. என்ன பெரிய பாப்பம், இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணிட போறது, எல்லாம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். ஆனா இப்ப என்ன பண்றது, நான் பண்ணின பாப்பங்களானது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருது இல்லையா? அதான பிராரப்த கர்மா. இப்ப அதனுடைய சூடு தெரியுது. சம்சாரம்னா என்ன, இத்தனை நாளா நம்ம சுகத்திலே இருந்துருந்தோமே, நம்மளுக்கு துக்கமே வராதுன்னு இப்ப கஷ்டம் தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால இப்ப நான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். நான் நிந்தித்தம் கர்ம ததஸ்தி லோகே சகசிரசகா என்ன மயா வியதாயி சோகம் விபாகா வசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்ய அகதிதா தவாகிரே அகதிகி தவாகிரே அப்படின்னு ஸ்தோத்திரத்னம் சுவாமி ஆள வந்தார் சாய்ச்சார். இதெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்னம் சந்த சொல்லிக்கிற அவள்லாம் இருக்கா இந்த குரூப்ல, அவள் அதெல்லாம் நல்ல அனுபவம் இருக்கும் அவளுக்கு. நன் நிந்தித்தம் கர்ம ததஸ்தி லோகே, இந்த லோகத்துல நன் நிந்தித்தம் கர்ம அஸ்தி, அதாவது என்ன மயா வியதாயி, நான் பண்ணாத ஒரு பாபம் அப்படிங்கறத உன்னால காட்ட முடியாது இந்த லோகத்துல. அப்படிங்கிறது இந்த பிரகிருதியான இந்த மண்டலத்துல இதுல உலகத்துல. இன்னொன்னு லோகேன சாஸ்திரம் அர்த்தம், 2 விதம். இந்த லோகத்துல பிரத்யட்சமா இதெல்லாம் பாப்பம் இதெல்லாம் பாப்பம் இதெல்லாம் பாப்பம்னு சொல்றோம் இல்லையா? அந்த பாப்பம் லிஸ்ட் போட்டிருக்கா, லட்சக்கணக்கில் பாப்பம். அந்த போட்டா ஒரு பாப்பம் கூட நான் பண்ணல அப்படின்னு இருக்க முடியாது, அத்தனை பாப்பங்களையும் நான் பண்ணிருக்கேன். அப்படிப்பா சரி, நீ பிரத்யட்சமா இந்த லோகத்துல நீ பண்ணிருக்கிற பாப்பங்கள்லாம் பண்ணிருப்ப எல்லாத்தையும், ஆனா சாஸ்திரத்தை இதுக்கு மேல பாப்பம் எழுதியிருக்க, அதுல நீ சிலது விட்டு பெரிய பண்ணாம இருந்திருப்ப அப்படின்னு பெருமாள் கிருப்பாளோ கேட்கறான். நம்மளை எப்படி எல்லாம் காப்பாத்தணும், காப்பாத்தியே ஆகணுங்கிறதுக்காக ஒரு ஏதான ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஸ்கோப் இருக்கான்னு பாக்குறான். அவன் கேட்கறான், அப்போ இந்த லோகத்துல நீ பாக்குற பாப்பங்கள்லாம் நீ பண்ணிட்டு போயிட்டு போறது, ஆனா சாஸ்திரத்துல இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்குது, இதை விட பெரிய லிஸ்ட், அதுல நீ ஏதாவது விட்டுருக்கியோ அப்படின்னு பார்த்தா இல்ல சுவாமி, அதுக்கும் வாய்ப்பு இல்ல. சாஸ்திரத்துல இருக்கிற பாப்பங்களையும் நான் விட்டு வைக்கல, அதோட மட்டும் இல்ல சாஸ்திரத்துல விடுபட்டு போன பாப்பங்களையும் சேர்த்து நான் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு தரம் பண்ணல, சகசிரசகா ஆயிரக்கணக்காக ஆயிரமாக என்னால பண்ணப்படாத பாப்பம் என்று ஒன்று இல்லை. அவ்வளோ இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் எதுவோ
அகிருத கர்மாக்களோ அகிருத்தியங்களோ எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ இப்ப அதெல்லாம் பண்ணிட்டே எதுக்கு வந்தேன்னா இப்பதான் எனக்கு சோகம் விபாகா அவசரே முகுந்தா முகுந்தா இப்ப அதனுடைய சூடு தெரியுது. அன்னைக்கு நாம பாவம் பண்ணவே, அன்னைக்கு நாம ஒருத்தர் தூக்கி எறிஞ்சு பேசணுமே, இன்னைக்கு பசங்க லட்சியம் பண்ண மாட்டேங்கிறது. அன்னைக்கு நாம பெரியவாள லட்சியம் பண்ணல, அன்னைக்கு நாம தெரியல, ரொம்ப ஒரு இதுவா இருந்தோம். அப்பா சும்மா வாய முடிட்டு இருப்பா, என்னது எதுக்கா இப்ப பார்த்தா நான் தொந்தரவு பண்றேன் அப்படின்னு அன்னைக்கு கேட்டோம். அது இன்னைக்கு ஞாபகம் வருது. நம்ம பசங்க நம்மள லட்சியம் பண்ணாத போது அது எனக்கு ஞாபகம் வருது இல்லையா? இதுதான் இந்த சூடுங்கிறது. ஓஹோ, நாம அன்னைக்கு பண்ணத்துடைய பாபமானது இன்னைக்கு நம்ம கிட்டே ரிவர்ஸ், நம்ம கிட்ட ரிட்டர்னுக்கு வருது. அன்னைக்கு ஒருத்தர் 10 ரூபா வந்து கேட்டா, என்ன அண்ணன் சக்தனா இருந்தேன், என்னால கொடுத்துருக்கலாம், என்னது கண்டவனுக்கு உழைச்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னோம். கொடுத்தா கொடுக்கணும், இல்லன்னா வாய்மொழின்னு போயிருக்கணும். அவன் ஏதோ கஷ்டத்துல வந்து 10 ரூபா கொடுன்னு கேட்கறான். ஏன் உன் கால் கை நன்னா தானே இருக்கு, உழைக்கிறது எனக்கு கேடு அப்படின்ட்டு போனோம். இன்னைக்கு எனக்கு ஒரு 10 ரூபா தேவைப்படுது. இதே பதில இன்னொருத்தர் எனக்கு சொல்றா, ஏன் நன்னா இருக்கும்போது சேர்த்து வச்சு அன்னைக்கு சம்பாரிச்சு எங்க போச்சு பணம்லாம், இப்ப எதுக்கு எங்கிட்ட வந்து கேட்கறேன்னு கேட்கறா. அப்ப அன்னைக்கு நாம பண்ணது இன்னைக்கு எனக்கு வருது. இத மாதிரி பல பாபங்கள் நான் பண்ணிட்டே இருக்கேன், கோடிக்கணக்கில் பண்ணிட்டே இருந்திருக்கேனே, அதனுடைய பாபம் இப்ப அடிச்சு கொடுப்பேன் சொல்றது இல்லையா? அதனால இப்ப நான் உங்ககிட்ட வந்து என்ன பண்றேன், கந்தாமி உங்ககிட்ட வந்து கதறுகின்றேன். இப்ப வந்து உங்ககிட்ட கதறுகின்றேன், தவாகிரே உன்னுடைய திருவடியில வந்து கதறுகின்றேன். எதனால? அகதியா வந்து வேற ஒருத்தரும் என்ன காப்பாத்துக்கிறது இல்ல, எந்த ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்க்காத ஒரே வியக்தி நீ ஒருத்தன் தான். கிருப்பையை மட்டுமே உன்னுடைய ஐஸ்வர்யமா வச்சிருக்கிற இவன் இல்லையா நீ பிரபு, அதனால உன்னுடைய திருவடியில வந்து நான் கதறுகின்றேன் அப்படின்னு சொன்னார். அதனால மோட்சம் கேட்கிறவனுடைய அதிகாரம் எப்படி இருக்கணும், அவனால பக்தியோகம் பண்ண முடியாதவனா இருக்கணும், பொறுமை இல்லாத மோட்சத்துக்கான கால விளம்பம் டிலேவை பொறுத்துக்க முடியாதவனா இருக்கணும். அது மட்டும் இல்ல, தன்னால ஆகக்கூடியது ஒண்ணுமில்லை, தன் அகிஞ்சனன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தனக்கு இன்னொரு கதி இல்லை, பெருமாளை தவிர இன்னொரு கதி இல்லை, அகதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பேசிக்கலி இதெல்லாம் தேவை. இப்படி இருக்கிறதா வந்து பிரபன்னன் ஒரு பிரபத்தி பண்ணிக்க வேண்டியதற்கான பேசிக் குவாலிபிகேஷன்ஸ். இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா. சரியா போச்சா? சரி சுவாமி, மோட்சம் கேட்கிறவனுக்கான எலிஜிபிலிட்டி சொல்லிட்டாரு. மோட்சம் கொடுக்கிறவனுக்கான எலிஜிபிலிட்டி என்ன? அவருக்கு 2 தான். என்ன தெரியுமோ? சக்தி, சாமர்த்தியம், தயா, இது 2 இருக்கணும். ஒருத்தர் வந்து என்கிட்ட 100 ரூபாய் கேட்கிறார். அப்ப அவர் 100 ரூபாய் கேட்கிறவர் என்ன எப்படி இருக்கணும்? அவர் தான் பிரபத்தி கேட்கிறவர் மாதிரி வச்சுக்கோங்க, ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் என்கிட்ட 100 ரூபாய் கேட்கிறார். 100 ரூபாய் கேட்கிறவர்கிட்ட பைசா இல்லாம இருக்கணும் உண்மையாவே இல்லையா? அதுதான் வந்து தன்னால இருக்க முடியாது. ஆனா உடனே அவருக்கு வேணும். சரி, ஒரு 10 நாள் ஆனா இன்னொரு 100 ரூபாய் தானே சம்பாதிச்சுட்டு போறோம், அப்போ வாங்கிக்கலாம், அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல. அவருக்கு அந்த சமயத்துல 100 ரூபாய் இல்லை. அந்த 100 ரூபாய் இனிமே சம்பாதிச்சுக்கிறதுக்கான சக்தியும் அவர்கிட்ட இல்லை. இதுதான் ஒரு ஒரு பிரபத்தி வேணுங்கிறவனுக்கான யோகியதை சொன்னோம். பக்தி போகம் பண்ண முடியாதவனா இருக்கணும். இனிமே டிலே பண்ணியான நம்ம இது சம்பாதிச்சுப்போம், எத்தனை ஜென்மாவனா ஆட்ட மோட்சத்துக்குன்னு அந்த டிலேவை பொறுத்துக்க முடியாதவனா இருக்கணும்னு சொன்னோம். அது மாதிரி 100 ரூபாய் அவர்கிட்ட இல்லாதவன், 100 ரூபாய்க்காக கால விளம்பரம் இன்னும் டிலே பண்றதுக்கான பொறுமை இல்லாதவன், இந்த 2க்கு சொன்னோம். அவன் எங்கிட்ட வந்து 100 ரூபாய் கேட்கறான். எங்கிட்ட 100 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் கூட எங்கிட்ட கொடுக்க முடியும், அவ்வளவு சக்தி எங்கிட்ட இருக்கு இல்லையா? சக்தி இருந்தா மட்டும் போராது, ஆனா அது கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கணும். ஒன்னு இருந்து ஒன்னு இல்லைன்னு சொன்ன, என்கிட்ட 1000 ரூபாய் இல்ல எவ்வளவு வேணா கொடுக்க முடியும் கேட்டாக்க, ஆனா நான் எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டா இந்த 100 ரூபாய் என்கிட்ட இருந்து பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு என்னால ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? இல்ல எனக்கு கொடுக்கணும் நிறைய ஆசை இருக்கு, ஆனா ஐயோப்பா என்கிட்ட வந்து கேட்டியாப்பா 100 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் கூட கொடுப்பான், ஆனா என்கிட்ட இல்லையே, கொடுக்கறது சக்தி இல்லையே, என்கிட்டயே நானே 10 ரூபாய் எதிர்பார்த்துட்டு அடுத்த வகையே அப்படின்னு அப்பவும் இல்லை. சோ சக்தி சாமர்த்தியம் இருக்கணும், தயை கொடுக்கறதுக்கான எண்ணம் இருக்கணும். இது 2த்துல ஏதான ஒண்ணு மட்டும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எம்பெருமான் எப்படி ஆசிரியக்கத்தக்கவன்? எம்பெருமான் வந்து சர்வஜன், சர்வசக்தன், எல்லா சக்தியும் இருக்கு, அவனால முடியாதுன்னு ஒண்ணு இல்லை. ஆனா அது மட்டும் இருந்தா போருமா? அவனுக்கு சௌலபியம்னு ஒண்ணு இருக்கணும். நாமள அவனை வந்து ரீச் பண்றதுக்கான ஒரு சௌலபியம் இருக்கணும், டவுன் டு பர்சனாலிட்டி அவன் இருக்கணும் இல்லையா? அவன்கிட்ட வந்து பெரிய ஐஸ்வர்யத்தை மட்டும் வச்சுட்டு அவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா அவனை வெறும் சேவிச்சுட்டு வரலாம், அவனால எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு வேண்டியது ஆகணும்னா அவனுக்கு தயைன்னு ஒண்ணு இருக்கணும், சௌலபியம்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அதனால ஒன்னு இருந்து ஒண்ணு இல்லாட்டா பிரயோஜனம் இல்லை, 2ம் இருக்கணும். அது மாதிரி மோட்சம் கொடுப்பவனுக்கான அதிகாரம் என்ன? அவனுக்கு அந்த சக்தி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கணும், அது வந்து அவன் கொடுக்கணுங்கிற எண்ணமாகிற தயை இருக்கணும். இந்த 2ம் தான் கொடுப்பவனுக்கான அதிகாரம். இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கணும். சக்தின்னு சொல்றமே, அது வந்து அந்த ஓனர்ஷிப் அவனுடையதா இருந்தாலும் அது முடியும். இப்போ எனக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, என்னால கொடுக்க முடியும், நிறைய சொத்து இருக்கு இல்லையா? ஆனா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிட்டேன். இன்னைக்கு சனி ஞாயிறு, திங்கட்கிழமை வந்து ஏதோ இயர் எண்டு க்ளோஸ் பண்ணிருக்கு, ஆனாலும் இப்ப என்னால கொடுக்கவே முடியாது இல்லையா? சரி, இல்ல ஆத்திலேயே வச்சிருக்கேன், ஆனா கீ வந்து மாமிகிட்ட இருக்கு, அவளை கேட்காம அவளுக்கு தெரியாம அதுவும் பண்ண முடியாது, கீ அவள்கிட்ட இருக்கு.
அப்படிலாம் இருந்தாக்க என்ன ஆகும்? எனக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் கொடுக்கணுங்கிற சக்தி இருந்தாலும் கண்ட்ரோல் வேற யார்ட்டையும் இருக்கு, அப்பவும் கொடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகணும்? அந்த பொருள் என்னுடையதா இருக்கணும், என்னுடைய அதீனத்துல இருக்கணும், கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். இது நாம எங்க பாக்குறோம்? இப்போ முதல்ல இந்த இன்னைக்கு செஷன் ஆரம்பிக்கிற போது சொன்னோம், அடைக்கலம்னு ஒருத்தர் வந்துட்டாக்க அவனுக்கு நம்மளுடைய சக்தியும் இதுவும் இருந்து நகைச்சியும் இருந்தா அவனுக்கு பண்ணியே ஆகணும், அவனுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அது மகா பாபம் சொன்னோம் இல்லையா? இப்போ திரிசங்கு இருந்தான் இதுல இல்லையா? திரிசங்குங்கிறவன் அவன் இந்த இக்ஷ்வாகு குலத்துல ஒரு ராஜா. அவனுக்கு 3 பாப்பம் பண்ணிட்டான். அதனால அவனுக்கு திரிசங்குன்னு பேர். அவனுடைய இயற்பெயர் இது இல்ல, திரிசங்கு இல்ல, அவனுடைய காரண பேர் தான் திரிசங்கு. அவர் என்ன பண்ணினார்? அவர் தன்னுடைய தேகத்தோட இதே சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். அப்படி அது போறது அசாஸ்திரியம். ஆனா அவருடைய ஆசை, அவனுடைய இச்சை என்ன பண்றது? அவன் பிராரப்தவசால் இது மாதிரி ஒரு ஆசை வந்துருது அவனுக்கு. இந்த எந்த சரீரத்தோட இருக்குமோ இந்த சரீரத்தோட நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இக்ஷ்வாகுலத்துக்கு ஆச்சாரியர் வசிஷ்டரை போய் கேட்டார். வசிஷ்டர், சீச்சி இதெல்லாம் என்ன ஆசைடா? இது மாதிரி அசாஸ்திரியமான ஆசை, இதெல்லாம் சாஸ்திரத்துக்கு ஒத்துப்பட்டு வராத ஆசை, இந்த சரீரத்தோட நீ போக முடியாது, சிப்போ அப்படின்ட்டார். சரியா? அவருடைய பிள்ளைகளை போய் கேட்டார், வசிஷ்டருடைய பிள்ளைகளை. அவளும் முடியாதுன்னு ஆச்சாரியனே சொல்ல, நீங்க கேட்டு எங்கிட்ட வரையா பைத்தியமா நீ குரூபியா வேண்டியது அப்படின்னு ஏதோ சாதிச்சு அமைச்சுட்டா. பார்த்தார், சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம இவர் யாரால முடியும்னு பார்த்தார். விஸ்வாமித்திரர் பண்ணக்கூடியவர், சக்தி சாமர்த்தியம் உள்ளவர். அதோட மட்டும் இல்ல, ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன தெரியுமோ? வசிஷ்டர் கூட என்னைக்கும் அவருக்கு ஒரு எனிமிட்டி இருக்கு. அதனால வசிஷ்டர் எது முடியாதுன்றாரோ, அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரோ, அப்போ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடியவர் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்? திரிசங்கு விஷயத்துல நான் உடனே ஒரு யஜ்ஞம் பண்றேன், உன்னை இதே சரீரத்தோட நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஷிகளை கூட்டார். அவ யாரும் வரமாட்டேன்னு விட்டா. அதனால அவளெல்லாம் சபிச்சு கொட்டினார். நான் ஒத்தனே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஷத்வாம் சரீரேன நயாமி ஸ்வர்கமோஜசா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமிச்சார் மேல. நீ சொர்க்கத்துக்கு போ, நான் சொல்றேன் நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு திரிசங்கு அமிச்சார். அங்க என்ன ஆச்சு? திரிசங்கு அந்த இந்திரன் என்ன பண்ணா, என்னடா நீ மட்டும் சரீரத்தோட இங்க கிளம்பி வந்துட்டு இருக்க அப்படின்னா, இல்ல விஸ்வாமித்திரன் நீ யார் அமிச்சதா இருந்தாலும் இருக்கட்டும், நீ கீழே போய் உதச்சு விட்டுட்டான். உடனே திரும்ப அவன் என்ன பண்ணான்? திரிசங்கு தலைகுப்புற கீழே வந்தான். விஸ்வாமித்திரன் ஆச்சாரியன் கூட்டே வந்தான். என்னடா ஆச்சுன்னா, மேல இந்திரன் தள்ளி விட்டுட்டான், இந்த சரீரத்தோட போகக்கூடாது, நீ வரக்கூடாது அப்படின்னு தள்ளி விட்டுட்டான் அப்படின்னா, இவருக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துருது. அவன் என்ன விட்டுட்டான்னு, நான் உனக்கா ஒரு தனி லோகத்தையே கிரியேட் பண்ற பாரு, அந்நியமிந்திரம் கரிஷ்யாமி, இல்லன்னா லோகவாசியாது அனிந்திரகா, இந்திரன் இல்லாமே ஒரு லோகத்தை நான் கிரியேட் பண்ற, ஒரு சொந்த லோகத்தை கிரியேட் பண்றேன், நீ அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அடைக்கலம்னு அவன் இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்புறம் திரிசங்கு அங்கேயே இருக்கான், அந்த தொங்கரான வேற பாட்டு இருக்கட்டும், அது நமக்கு கதை அவசியம் இல்லை. இப்போ இதுல இருந்து விளங்க ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்கிற விஷயம் என்ன? அடைக்கலம்னு வந்தான், இவரால் முடியும் அது, அதனால அடைக்கலம் தரேன்னு சொன்னார். ஆனா இவர் கொடுத்த அந்த சரணாகதி ரட்சணம்ங்கிறது அடைக்கலம் கொடுத்தாரு இல்லையா, அது பலிக்கல. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நாம என்ன சொன்னோம்? ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயம் கொடுக்கறதுக்கு எனக்கு அந்த சக்தி இருக்கணும், அது என்னுடையதா இருக்கணும், என்னுடைய அதீனத்தில் இருக்கணும். இப்ப இவர் விஷயத்துல என்ன ஆச்சு? சொர்க்கத்துக்கு போன்னு இவர் சொல்லிட்டாரா? ஆனா சொர்க்கம் யாருது? இவரது இல்ல. சொர்க்கத்துக்கு உடையவன் எம்பெருமான், சாட்சாத் எம்பெருமான். அப்ப யாருடைய சாமான் எடுத்துன்னு சொல்லுவாரு? கடை தேங்காய் எடுத்து யாருக்கோ உடைச்சா மாதிரி. யாருடைய எடுத்து யார் கொடுக்கறது? உங்ககிட்ட இருக்கிற ஒரு 4 திருதத்தை கொடுக்கலாம், தண்டத்தை கொடுக்கலாம், 4 தர்ப்பத்தை கொடுக்கலாம், இல்ல நீ ஏதோ மந்திரங்கள் பலா அதிபலா அப்படிங்கிற மந்திரங்களை நீ அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதெல்லாம் வேணா பண்ணலாம், அதெல்லாம் உன்னுடையது. சொர்க்கம் யாருது? எம்பெருமானுடையது, அவனுடைய அதீனத்தில் இருக்கிறது. அவன் இந்திரன் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல ஒருத்தனை உட்காந்து வச்சிருக்கான். என்னுடைய இடம் நீ பாத்துக்கோ, யாருக்கு கொடுக்கணுமோ ஒழுங்கா சாஸ்திர பிரகாரம் யார் வரானோ அவனுக்கு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். அதனால இவர் இவருடைய பொருளா இல்லாத போது அதை எப்படி இவர் கொடுக்க முடியும்? அதனால அங்க அது பலிக்கல. அப்படியா? சரி, அப்ப எந்த இடத்துல பலிச்சது இல்லையா? ஜட்டாயு விஷயத்துல ராமபிரான் என்ன பண்ணா? ஜட்டாயு சீதையை ராவணன் அபகரிச்சுட்டு போறான் சீதையை. அத சீதை ஆசிரமத்தில் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தேடிட்டு வரா. அப்ப இந்த ஜட்டாயு குற்றவீரம் கொலைவீரமா அங்க விழுந்து கிடக்கிறது. கிட்ட போய் பாக்குற. அப்ப சொல்றான், இந்த மாதிரி ராவணன் இலங்கையன் ராவணன் அதை எடுத்துட்டு போயிட்டான், சீதையை கவர்ந்துட்டு போயிட்டான். அப்ப அவனுக்காக நான் போராடினேன், எவ்வளவு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், அவனை அவளை எப்படியான காப்பாற்றணும்னு முடிஞ்ச வரைக்கும் அவனை போராடி அவன் கூட சண்டை போட்டேன். ஆனா என்னோட ரெக்கைகள்லாம் வித்துட்டான், இனிமே உடம்புல சக்தியே இல்லை, நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப ராமன் சொல்றான், ஆஹா
எப்படி வந்து ஒரு தந்தையுடைய ஸ்தானத்துல இருந்துட்டு என் மாட்டு பண்ண காப்பாத்துற மாதிரி நீ வந்து காப்பாத்தினியே, என்னுடைய சீதையை காப்பாத்துறதா உன்னுடைய உயிரையே விட்டையே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்ற, நீ வந்து எங்க இது கிடைக்கிறதோ மோட்சத்துக்கு அப்ப அனுப்புற. மயாத்வம் சமனுஜாதா கச்ச லோகான் உத்தமான் அப்படின்னு சொல்லிட்டு கிருத்ராஜ மகாசத்த சம்ஸ்கிருத மயா பிரஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் சொல்றேன், நீ வந்து போ. எந்த மாதிரி லோகத்துக்கு? யா கதிஹி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யா கதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம் அப்படின்னு. இது மாதிரி வந்து இந்த புண்ணியங்கள்லாம் பண்ணவன் யார் பூமி தானம் பண்ணானோ, யார் ஆயுதாக்னியை வந்து இன்னைக்கு ரட்சிச்சுன்னு வரானோ, அது மாதிரி இது மாதிரி ஆட்களா யாஜிகாலோ இவாள்லாம் போற இதுக்கு வந்து பதவிக்கு நீ போவாய் அப்படின்னு நினைச்சார். ஆனா இவனுக்கு என்ன, இதுக்கு என்ன அறிவு ஞானம் உண்டா? ஏதாவது ஆக்கிஞ்சினை மனநிகிரித்துவம் ஏதாவது உண்டா? இந்த ஜடாய் ஒரு பறவை, அது அந்த பறவை இதெல்லாம் இருந்ததா? இந்த யோகியதை எல்லாம் இருந்ததா? அவருக்கு போயிட்டு இந்த மோட்சத்தை கொடுத்தாரு அப்படின்னா எப்படி அது பலிச்சது? அந்த மோட்சங்கிற சொத்து சாட்சாத் ராமபிரான் இல்லையா? தன்னுடைய சொத்தை தான் நினைச்சபடி விநியோகம் பண்ணலாம். அதனால கொடுத்தவனும் அதை உடையவனும் ஒத்தனை. அந்த விஸ்வாமித்திர திசங்க விஷயத்துல கொடுத்தவர் விஸ்வாமித்திரர், உடையவர் எம்பெருமான். அதனால ரெண்டு டேலி ஆகல. இந்த ஜடாயு விஷயத்துல கொடுத்தவன் பெருமாள், அதை உடையவனும் பெருமாள். அதனால வந்து இங்க டேலி ஆச்சு. அதனால என்ன தெரியுது? மோட்சத்தை கொடுக்க வல்லவன் எம்பெருமான் ஒருவனே. ஏன்னா அவனே வந்து மோட்ச பிரதாதா. அதனால மோட்சம் இச்சே ஜனார்தனாத் அப்படின்னா. ஆரோக்கியம் இச்சே பாஸ்கராஜ் சொன்ன ஒருத்தங்க ஆரோக்கியம் வேணும்னாக்க சூரிய உபாசியாரு, அது மட்டும் தான் எடுத்துட்டு போ. ஆனா அவனுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா சூரியனை உபாசி பிரயோஜனம் இல்ல, சூரிய மண்டல மத்தியவர்த்தியான எம்பெருமான உபாசிக்கணும். அவன் ஒருத்தன் தான் கொடுக்க வல்லவன். அதனால என்ன ஆச்சு? முதல்ல மோட்சம் வேண்டவன், மோட்சத்தை கேட்டு பிரார்த்திக்கிறவனுடைய குவாலிபிகேஷன் என்ன பார்த்தோம். அப்புறம் மோட்சத்தை கொடுக்க வல்லவனுடைய குவாலிபிகேஷன் என்ன இப்ப பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இப்ப பிரபத்தியை பத்தி நம்ம முன்னாடி தெரிஞ்சுட்டோம் எப்படி அது வசதி அப்படின்னு. இப்போ இதுல ரெண்டு பிரபத்தி இருக்கு, ரெண்டு விதமான பிரபத்திகள். ஒன்னு அங்க பிரபத்தின்னு பேரு, இன்னொன்னு சுதந்திர பிரபத்தின்னு பேரு இல்லையா? இப்போ எல்லாத்தையும் நீங்க பிரபத்தினா உடனே ஞாசம் வர சமர்ப்பணம் இது எல்லாத்தையும் ஒரே இது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எல்லாமே ஒண்ணுதான். அப்படி சரணாகதி எல்லாம் ஒண்ணுதான். அதனால பிரபத்திங்கிறது வந்து அங்க பிரபத்தி சுதந்திர பிரபத்தின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. அங்க பிரபத்தின்னா என்ன? ஒருத்தன் வந்து பக்தியோகம் பண்றேன்னு ஒத்துக்கிறான். எனக்கு அந்த சக்தி இருக்கு சுவாமி, நான் பக்தியோகமே பண்ணுவேன், எத்தனை ஜென்மானாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த டிலேவை பொறுத்துக்கிறதுக்கான அந்த பேஷன்ஸ் எனக்கு இருக்கு, மோட்ச கால விளம்பரத்தை பொறுத்துக்கிறதுக்கான எனக்கு அந்த பொறுமை இருக்கு, பக்தி பண்றதுக்கான சக்தி என் உடம்புல இருக்கு, நான் பக்தியோகமே பண்றேன், எத்தனை ஜென்மானாலும் பண்ணல பரவாயில்ல அப்படின்னு அவன் இருக்கான். ஆனா அது நடுவில் என்ன ஆயிடுறது? சில இளைஞர்கள்லாம் வந்து இருக்கிறதுல பக்தியோகம் பண்றதுக்கு உட்காந்தான். அவன் பண்ற போது சில இடைஞ்சல்கள்லாம் அவன் பாக்குறான். ஓஹோ, இந்த இடைஞ்சல்லாம் இருக்கு அப்படின்ட்டு உடனே அதை விட்டுட்டு போயிடல. இன்னும் அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கு, நான் பக்தியோகம் தான் பண்ணணும்னு எண்ணம் இருக்கு, அது சக்தியெல்லாம் இருக்கு. இருந்தாலும் நடுவுல ஏற்படாத விசித்தி, அந்த இடைஞ்சல்கள் இடையூறுகள் தடங்கள்லாம் இருக்கு, அதை மட்டும் போக்கிக்கிறதுக்காக போய் பிரபத்தி பண்றான். இன்னொரு விஷயம் நாம என்ன புரிஞ்சுக்கணும், பிரபத்திங்கிறது வந்து மோட்சத்துக்கான பிரபத்தி பண்றவன், மோட்சம் வேண்டி அது மட்டும்தான் ஒரே ஒரு தரம் பண்ணணும். மிச்சப்படி அப்பப்போ விஷயங்களுக்காக கூட பிரபத்தி பண்ணலாம். இது மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களா இருக்கு, அது ஏதோ நம்மளுக்கு அறியாத காரணங்களால தள்ளி போயிட்டே இருக்குன்னா பெருமாள் போய் பிரபத்தி, என்ன காரணம் தெரியல, இது மாதிரி இதை நடத்தி கொடுக்கணும், நீதான் சரண் அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க, அதுவும் பிரபத்தி தான். அந்த ஒரு விஷயத்துக்கு அது பிரபத்தி ஆகிடும். அது எப்பப்போ நம்ம பண்ணிக்கலாம். ஆனா மோட்ச பிரபத்திங்கிறது ஒரு தான் பண்ணணும். அப்போ இந்த அங்க பிரபத்திங்கிறது என்ன? இந்த பக்தியோக நிஷ்டனுக்கு பக்தி பண்ற போது வர இடையூறுகள்லாம் அதை விலகுவதற்காக எம்பெருமான்ட்ட போய் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக் ரீசனுக்காக பிரயோஜனத்துக்காக போய் பெருமாள்கிட்ட பண்றானே பிரபத்தி, அதுக்கு பேரு அங்க பிரபத்தி. அங்கம்ங்கிறது என்ன? ஒரு பார்ட். இந்த சரீரங்கிறது ஒரு பெரிய அங்கி, ஒரு ஒரு வஸ்து. அதுல கால் கை கண்ணு காதெல்லாம் டிஃபரெண்ட் பார்ட்ஸ். அங்கம்னா பார்ட்ஸ் இல்லையா? அத மாதிரி இந்த அங்கம்ங்கிறது அந்த ஒரு பக்தியோக நிஷ்டன் பக்தி பண்றதுக்காக வரகிற இடையூறுகள் விலகத்துக்காக மட்டும் பண்றானே அந்த ஒரு பார்ஷியல் பிரபத்தி, அதுக்கு அங்க பிரபத்தின்னு பேரு. சுதந்திர பிரபத்தினா என்ன? ஒருத்தருக்கு வந்து நான் முன்னாடி சொன்னேன், பிரபன்னன் இது பண்றவன் பிரபத்தி பண்ணிக்க வேண்டியவன், அவன் போய் பெருமாட்ட என்ன சொல்றான்? எதுவுமே என்னால முடியலன்னுட்டான். அகிஞ்சனன் அனன்யகதி சரண்யா, வேற வேணுமோ என்னால முடியாது, என்னை காப்பாத்துறது வேற ஒருத்தரும் எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது, நீதான் சரண் அப்படின்னு போயிட்டான். அப்ப என்ன பண்ணார்? பக்தி ஒண்ணுதான் பெருமாள் அடையறதுக்கு வழி, பக்தி பண்ண முடியாதவாளுக்கு தான் பிரபத்தி. அப்ப பெருமாள் என்ன சொன்னார்? பக்தி மூலமா தான் கொடுக்கிறார். சரிப்பா, உன்னால பக்தி பண்ண முடியல, அவ்வளவுதானே, நான் வந்து என்ன பண்றேன், நீ பக்தி பண்றதாக நினைச்சுட்டு பக்தியுடைய ஸ்தானத்துல நான் இருந்து பக்தி பண்ணதா அதை அசியூம் பண்ணிட்டு உனக்கு மார்க் போட்டுறேன், உனக்கு வந்து மோட்சத்தை கொடுக்குறேன்
அப்படின்றார். இந்த பிரபத்தி என்ன பண்றது? நேத்து என்ன சொன்னோம்? பக்தியோ பிரபத்தியோ சாட்சாத்தா அதுவே கொடுக்கறது இல்ல, அதுவே மோட்சத்தை கொடுக்காது. மோட்சத்தை கொடுக்கிறவன் எம்பெருமான். அப்ப இந்த பக்தியும் பிரபத்தியும் என்ன? அதுக்கு ஒரு வழிகள். அவனை வசீகரணம் பண்றதுக்காக இந்த பக்தியினாலேயோ பிரபத்தியினாலேயோ வசீகரிக்கப்பட்ட எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்கிறான். ஏன்னா அவனுடைய சொத்து அது. அதனால அவன் எப்படி வேணா கொடுக்கலாம். நம்ம கேட்கக்கூடாது, ஏன்டா பக்தி யோகம் பண்ணாதான் நீ கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். இவன் தன்னால முடியலங்கிறான், அவனுக்கு எப்படி கொடுப்ப? நீ பிரபத்தி பண்ணிட்டா கொடுத்துருவியா நீ அப்படின்னு கேட்க முடியாது. அவன் சொல்றான், டே எனக்கு நான் தானே அதுக்கு ஓனர், அந்த பக்தி யோகம் பண்ற இடத்துல அவனால முடியாதுன்னு என்கிட்ட வந்துட்டான். அதனால இனிமே அவன் அந்த ரியலைஸ் பண்ணிட்டான். அதனால அந்த பக்தி யோகம் பண்ணியிருந்தால் அவனுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை இந்த பிரபன்னனாகிற என்கிட்டயே விழுந்துட்டு சரண்ணு விழுந்துட்டவனுக்கு பக்தி யோக ஸ்தானத்துல நான் இருந்து பக்தி பண்ணதாக கருதி அவனுக்கு அந்த பலனை கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுக்கறானே. இதுக்கு சுதந்திர பிரபத்தின்னு பேரு. சரியா? இதுதான் மோட்சத்து பிரபத்தி பண்ணிக்கிறதுன்றது. இதுதான். இன்னொன்னு அங்க பிரபத்திங்கிறது தான். இப்ப கிளியர் இல்லையா? இப்போ இது பண்றதுக்கான நம்மளுக்கு என்ன வேணும்? பாரமை காந்தியம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இதில் பாரமை காந்தியம்னா என்ன? பாதிபிரித்தியம்னு என்ன சொல்றோமோ சாதாரண வழக்கில் அதுதான் எம்பெருமான் வழக்கில் பாரமை காந்தியம். ஏகாகிர சிந்தை, அதாவது ஐகாந்தியம்னு சொன்னாக்க டிட்டர்மினேஷன், ஒன்னுத்திலேயே இருக்கிற ஒரு போக்கஸ், ஒன்னுத்திலேயே இருக்கிற ஒரு நோக்கு. ஒரு பதிவிரத்தைனா என்ன? ஒரு கணவனுக்கு அந்த பத்னி ஆகிறவள் பாதிபிரத்தத்தை அனுஷ்டிக்கணும்னு சொல்றோம். அது பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் உண்டு. கணவனுக்கும் அது மாதிரி உண்டு, மனைவிக்கும் அது மாதிரி உண்டு இல்லையா? ஒருத்தர் பரஸ்பரம் அனுஷ்டிக்க வேண்டியது ஒண்ணு. அதுல இந்த பாதிபிரத்தியம்ங்கிற இருக்கிற அந்த பதிவிரத்தையான பெண்டாட்டி, அந்த மனைவி என்ன பண்ணுவள்? கஷ்டமோ நஷ்டமோ அது இந்த கணவனோடு தான் இல்லையா? அந்த கணவனை பற்றியே அவள் இருப்பள். நல்லது வந்தாலும் சரி, கெடுதல் வந்தாலும் சரி, அந்த கணவனை விட்டு அண்ட போக மாட்டாள். எந்த பலன் வந்தாலும் அவன் மூலமாகத்தான் வரணும், இன்னொருத்தர் மூலமாக வர வேண்டாம் இல்லையா? வேறு யாராலும் குறை வேண்டேன். அதாவது ஒரு புடவை, ஒரு பதிவிரத்தை என்ன பண்ணுவாள்? ஆத்துக்கார புடவை வாங்கி கொடுக்கல, சரி பக்கத்தாத்து மாமா தான் வாங்கி கொடுக்குற, வாங்கி போமோ இல்லையா? சரி இவர் தான் எப்பவும் இது இருக்க சினிமா கழிச்சு போல, சரி பக்கத்தாத்து மாமா கூட போவோம் சினிமாவுக்கு அப்படின்னு போகணும். அத மாதிரி இந்த பதிவிரத்தையானவள் தனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கறதும் சரி, வாங்கி கொடுக்காம இருக்கிறதும் சரி இந்த கணவனால மட்டும்தான். இன்னைக்கு சரி வாங்கி கொடுக்கலையா, ரைட் இருப்போம், அதனால நம்ம மனசு எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துறா வாங்கிக்க மாட்டோம் இல்லையா? அதுதான் பாதிபிரத்தியம். அத மாதிரி இந்த எம்பெருமான் ஒருவனே நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க வல்லவன். அவன் கொடுக்கலன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு அதுக்கான யோக்கியதை இப்ப இல்லை, இது காலம் சரியில்லை, ஏதோ அவனுக்கு தான் அந்த காரணம் தெரியும். இதுக்கு என்ன ஒரு லௌகிக திருஷ்டாந்தம்? ஒரு குழந்தை அழகுது, பலாச்சலம் வேணும், பலாப்பழம் வேணும்னு அழகுது. அப்ப அந்த அம்மா என்ன பண்றா? பலாச்சலம் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்றான். ஏன்னா அந்த குழந்தை ஆல்ரெடியே லங்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கு, பலாப்பழம் சாப்பிட்டா அது உடம்பு ஒத்துக்காது, வயிற்று வலி வந்துடும் அப்படின்றான். இப்போ அவள் எதனால சொல்றா? இந்த குழந்தையை காப்பாத்துற பொறுப்பு அவளுக்கு இருக்கிறதுனாலையும் இல்லையா? இந்த குழந்தை நன்னா இருக்கிறதுனால வர சந்தோஷம் யாரு? அந்த அம்மாவுக்கு முன்னாடி. அந்த குழந்தை பலாப்பழத்தை உடனே பக்கத்தாத்து மாமா என்ன பண்ணி, குழந்தை இவ்வளவு அழகுது, அது போய் வாங்கி கொடுக்காம இருக்கே, நீ எல்லாம் என்ன மனுஷியா அப்படின்னு சொல்லி உடனே பலாப்பழத்தை வாங்கி கொடுத்துறான் இந்த அம்மாவுக்கு தெரியாம. அந்த குழந்தை பலாப்பழத்தை சாப்பிடுறது, அம்மா நீ தான் பக்கத்தாத்து மாமி தான் நான் வசதி, அம்மா நீ அசடு அப்படின்னு சொல்லி அம்மா வையறது. ராத்திரி முழுக்க வயிற்று வலியால அவஸ்தப்படுறது இந்த குழந்தை. அப்ப யார் காப்பாத்துவா? பக்கத்தாத்து மாமி வரமாட்டா. இந்த அம்மா இருக்காளே, இந்த வயிற்று வலி எப்ப தீரும், அதுக்கு உண்டான விளக்கணையை தடவி தடவி தடவி, அது காலில் எல்லாம் விளக்கணையை தடவி, அதுக்கு டாக்டர் கழிச்சு போனா அழிச்சு போய் அது ஆத்துக்கு அந்த வலி தெரியாம நல்லா தூங்குறத. அப்ப சந்தோஷம் யாருக்கு? அந்த குழந்தைக்கு இல்ல, இந்த அம்மாக்கு. முதல்ல சந்தோஷப்படுறவ, நிம்மதியா இருக்கிற குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுறவ யாரு? அம்மா. அத மாதிரி இப்ப இந்த சுத்ர தேவதைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நிச்சயம் பலன் கொடுக்கும். ஏன்னா அதுக்காக பலன் கொடுக்கட்டும். ஏன்னா இந்த மெச்சூரிட்டி வராத, மனப்பக்குவம் வராத வாழ்க்கெல்லாம் ஒவ்வொரு தேவதைகளை நியமிச்சிருக்கான் பெருமாள். அப்படியா? இந்த நீ இந்த மாதிரி பலன்களை நீ கொடுத்து, இன்னொரு தேவதை நீ இந்த பலன்களை கொடுத்து பெருமாள் தான் நியமிச்சிருக்கான். ஆனா நமக்கு நாம் எதுக்கு அதிகாரிகள்? அந்த சுத்ர தேவதைக்கு போனாக்க உடனே பலன் கொடுத்துரும். ஆனா நம்ம பெருமாள் கொடுக்க மாட்டான். இதுவும் கொடுக்காதது அவருடைய கருணை. எப்படி அந்த அம்மா பலாப்பழம் வாங்கி கொடுக்காதது ஒரு அவருடைய கருணையோ இல்லையா? அது மாதிரி நம்ம எம்பெருமான் நமக்கு நாம வேண்டியதெல்லாம் நம்மளுடைய பக்குவம் இல்லாம எல்லாத்தையும் ஆசைப்படுவோம். நமக்கு அது நல்லதா கெட்டதா, அதனால நமக்கு என்ன வரும் அதெல்லாம் நமக்கு தெரிப்பது இல்லை. அந்த க்ஷணத்தில் நாம ஆசைப்படுறோம், அது நடக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் நம்மளுடைய லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி. ஆனா எம்பெருமானுக்கு என்ன தெரியும்? இதை தாங்குவானா அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அதனால அவன் ஆராய்ந்து அருள்பவனா இருக்கிறதுனால அவன் இதை வாங்கி கொடுக்க மாட்டான். எப்ப நமக்கு வேணுமோ அது தானா சித்திக்கும். அப்ப நம்ம நினைச்சு, அடடா அப்ப நாம கேட்டோம்,
இப்ப நம்ம கிடைக்கிறதே அப்படின்ட்டு இல்லையே. இந்த குழந்தைய என்ன பண்ணும், கொஞ்சம் வளர்ந்த போது ஞானம் இது வந்த போது இவர் போய் டாக்டர் போய் ஊசி போடுறாரு இல்லையா, அப்போ கொஞ்சம் வளர்ந்த குழந்தையா இருந்தா என்ன நினைக்கும், ஆஹோ அம்மா நேற்று வாங்கி கொடுக்கல, ஆனா நம்ம பக்கத்தாத்மா வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுட்டோமே, அதனால இந்த வயிற்று வலி வந்திருக்கு, அப்ப அம்மா சொன்னது கரெக்ட் தானே, நம்ம அடுத்த வாட்டால இனிமே போயிடக்கூடாது, இந்த அம்மா சொல்றதான் நம்ம கேட்கணும் அப்படின்னு எப்படி ஒரு குழந்தை இருக்குமோ அத மாதிரி இருப்பான் பிரபன்னன். எது நடந்தாலும் எம்பெருமான் ஒருவனே, அவன் கொடுத்தாலும் அவனுடைய அனுகிரகம், கொடுக்காட்டாலும் அவனுடைய அனுகிரகம். பிரபன்னனானவன் எப்படி நினைப்பன், ஆஹா சந்தோஷமா இருக்கேன், இது பெருமாள் கொடுத்திருக்கான், கஷ்டம் உடனே அப்படி சொன்னா என்ன பண்ணுவான், மறுநாள் கஷ்டம் வந்தது அதுவும் பெருமாள் மேல தள்ள போட்டுருவான். பாரு இந்த சாமிக்கு இது நேற்று கூட இதெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு வந்தேன், இது கஷ்டத்தை கொடுக்கறது பாரு அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம பண்ற புண்ணிய பாப்பங்கள் எல்லாமே நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மான குணமாக ஏற்பட்டவை, அது எல்லாத்தையும் பலன் எம்பெருமான் கொடுக்கறான். ஆனா நம்மளுடைய கை கட்டப்பட்டிருக்கு, நாம பிரபத்தி பண்ணிட்டோம்னாக்க அந்த தண்டனையை குறைத்து கொடுக்கறான். வேலிட்டு பாய்விடத்து முள்ளிட்டு பாயுமா போலே, ஒரு வேளால குத்த வேண்டிய அளவு நாம பாப்பம் பண்ணிருக்கோம், ஆனா நம்மளுக்கு முள்ளால தான் குத்துறான். எதனால, நம்மளுடைய உணர்வு தெரிஞ்சு ஏதோ நான் பாவம் பண்ணிட்டேன்னு பெருமாட்ட போயிட்டு பண்ணிட்டோம். சரி சுவாமி அதை கூட எல்லாம் பண்ணலாமே, நான் நினைச்சு பாருங்க, அந்த முள்ளால குத்துறதே நம்மளால இவ்வளவு தாங்க முடியலையே, நாம பண்ணின பாவத்துக்கு உண்மையாவே அதற்குண்டான லெவல் ஆஃப் தண்டனை வேளால குத்திருந்தா எப்படி இருந்திருக்கும். அடுத்த கேள்வி வருது, சுவாமி அது கூட அவன் பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னா, அவனுக்கு ஒரு ரூல் புக் இருக்கு, பெருமாளுக்கு ஒரு ரூல் புக் கிரியேட் பண்ணிட்டான். ஏன்னா சத்தியேன லோகான் ஜெயதி இல்லையா ராமன், அவன் ஒரு ரூல் புக் கிரியேட் பண்ணி அது பிரகாரம் பண்ணணும். ஒரு வாத்தியார் இருக்கார், அவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் 40 பசங்க இருக்கா அந்த கிளாஸ்ல, அவர் என்ன பண்றார், எல்லாருக்கும் ஒரே விதமான பாடம் தான் சொல்லித்தரார். அவர் ஒரு பட்சபாதம் கிடையாது, இந்த குரூப்புக்கு ஒரு பாடம் நடத்தணும், இந்த பக்கம் ஒரு பாடம் நடத்தணும், குறைச்சல் நடத்தணும் அப்படின்லாம் இல்ல. எல்லா பசங்களுக்கும் அவருடைய எண்ணம் என்ன, எல்லா குழந்தைகளும் பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு ப்ரமோட் ஆகி அடுத்த கிளாஸுக்கு போனோங்கிறது அவருடைய ஒரே எண்ணம். அப்போ எல்லா பசங்களுக்கும் பாடம் நடத்துறார், ஒரே நடத்துறார். அதுல சில பசங்க என்ன பண்றா, தங்களுடைய நல்ல புத்தி இதனால தங்களுடைய உழைப்பினால அதை நன்னா படிச்சு மார்க் வாங்குறா. அவளுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இந்த வாத்தியார்ட்ட தேவைப்படலை, அவ பக்தி யோக நிஷ்டால் மாதிரி. இன்னொரு சில பசங்க என்ன பண்றா, அவளால முடியல, அப்ப என்ன பண்றா, அவ முடியாம படிக்காம ஒரு திமிர் எடுத்துன்னு போனாக்க அவளுக்கு மார்க் சொல்லா மார்க் போடுற 0. அப்ப அது யாருடைய தப்பு, சொல்லி வச்சது ஒரே மாதிரிதான் இந்த வாத்தியார் சொல்லி கொடுக்கிறார். அந்த என்விரான்மெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கிறவர், அந்த அப்பா அம்மாவானவ அப்பா ஸ்கூல்ல சேர்க்கிறார், நல்ல ஃபீஸ் கட்டி கொடுக்கிறார், நல்ல அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரார், புத்தகம் எல்லாம் வாங்கி தரார், அப்பா பண்றார். அம்மா காலத்தால ஏந்தி காசு போட்டு கொடுக்குறா, பையன் படிக்கணுமேன்ட்டு உடனே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்குறா, கைக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புறா, சாயங்காலம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்காடா இந்த இன்னும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறா, எல்லாம் பாத்துக்கிறா. அதெல்லாம் இருந்தும் இவன் ஒழுங்கா படிக்கால, அதனால மார்க் போல இந்த வாத்தியார் தப்பா இல்ல, வாத்தியார் எல்லாத்துக்கும் ஒரே மரியாதை. சரி, இதுக்குள்ள இருக்கிற கிளாஸ்க்குள்ள சில பேர் தானே நல்லா படிச்சு முடின்னு வந்துதான் பக்தி யோகனிஷ்டன் மாதிரி, சில பேர் சொல்றாரு, சார் எனக்கு ஒன்றும் புரியல, அதனால நான் என்ன பண்றதுன்னு தெரியல சார், நான் நீங்க தான் கதி, எனக்கு நீங்க தான் எனக்கு தான் போடணும் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியாப்பா வா குழந்தை, நீ தனியாவா கிளாஸ் முடிஞ்சு வா, உனக்கு டியூஷன் சொல்லி தரப்பா, எக்ஸ்ட்ரா 1 hour எடுக்கிறார் இல்லையா, அதுவும் பண்றார். பெருமாள் என்ன பண்றார், உன்னுடைய தப்புகள்லாம் இவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் நீ இனிமே பரீட்சை எழுத வேண்டாம், உன்னால முடியலையே பரீட்சை எழுத வேண்டாம், மார்க் போட்டுறேன்னு சொல்லல, எழுதித்தான் ஆகணும், இன்னும் கொஞ்சம் நீ உழைக்கணும், நான் உனக்கு எக்ஸ்ட்ரா சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி பிரபன்னன்ட்ட பெருமாள் பண்ண பாபத்துக்கு கம்மியான தண்டனை கம்மியா கொடுக்குறேன், ஆனா இதெல்லாம் முடிச்சு என்கிட்ட வந்துரும் அப்படின்றார். இன்னொரு இருக்கான் அந்த இன்னொரு கேட்டகரி, அந்த பையன் என்ன சொல்றான், வருஷம் முழுக்க நன்னா படிக்கிற பையன் தான், ஆனா நிறைய மார்க் வாங்கியிருக்கான், மிட் டேர்ம்ல குவார்டர்லி ஆஃபர்ல. கடைசி காலத்துல என்ன ஆயிடுத்து, அந்த ஏதோ ஒரு பரீட்சை பேப்பர் எழுதின அன்னைக்கு அவனுக்கு ஜுரம் வந்துருத்து, இல்ல ஏதோ மயக்கம் வந்துருத்து, எழுத முடியல, 30 மார்க் தான் எழுதியிருக்கான், 35 மார்க் பாஸ் மார்க். அப்போ இந்த வாத்தியார் தான் மார்க் போட வேண்டியவர். அவர் என்ன பண்ணார், இவனுடைய யோகியதையெல்லாம் பார்த்து நன்னா படிக்கிற பையன் தான், ஆனா என்னமோ அந்த இடத்துல அன்னைக்கு அவனுக்கு போராத காலம் அப்படி ஆயிடுத்து, சரி சொல்லிட்டு இங்க ஒரு 1/2 மார்க் அங்க ஒரு 1/2 மார்க் இங்க ஒரு 1/2 மார்க் போட்டுக்கிட்டு 35 பாஸ் பண்ண வச்சுடுறாரு. எதனால பண்ணார், அது ஓனர்ஷிப் யாருது, அந்த மார்க் பண்ண போட வேண்டிய அதிகாரம் இந்த வாத்தியாருக்கு இருக்கு. அந்த பையனுக்கு உண்மையாவே ஜெனிவினாகவே அவனுக்கு முடியலை, அவனால ஏதோ அவனுக்கு யோகியதை இருக்கிறதுனால அவனுக்கு போட்டு கொடுத்தார். இதெல்லாம் எம்பெருமானுடைய குவாலிட்டிஸ். ஆனால் அவன் போய் கேட்க முடியாது, நீ எப்படி அவன் 100 மார்க் 30 எழுதியே நீ எப்படி போட்ட அப்படின்ட்டு. ஏன், அவனுடைய இது தெரியும். அதனால் நாம எப்படி வளர்த்துக்கிறோம் அப்படிங்கறத வச்சு எம்பெருமான் நம்ம நடத்துகிறான். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இந்த பாரமை காந்திங்கிறது எப்ப வரும், ஒத்தர் மேலேயே, அதாவது ஒரு கணவன் மேலேயே ஒரு ஆண் மேல ஒரு பொண்ணுக்கு தீராத காதல் வரணும்னா எப்ப வரும். லௌகிக விஷயத்துல
கன்யா வரையத்தை ரூபம்னு சொல்லிடுறோம். இப்பெல்லாம் வந்து என்ன இன்ஃபாச்சுவேஷனா, மூஞ்சி பார்த்தாக்க அந்த பையன் அழகா இருந்தாக்க ஒரு கம்பீரமா இருந்தா அவன்கிட்ட போய் விழுந்துடுவார் பசங்க. இது வந்து லோக விஷயத்துல. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜெனிவினான நல்ல குடும்பத்துல நல்ல வளர்ப்பால வளர்ந்த குழந்தை இருக்க, அந்த குழந்தைக்கு அப்பா வந்து சொல்றாருமா, உனக்கு பொண்ணு பிள்ளை பார்த்திருக்கேன்மா, உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு உடனே ஒரு ஆசை வருது, அந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன கேட்கறது அந்த குழந்தை, அப்பாட்ட நேரம் கேட்கற தைரியம் இல்ல, அம்மாட்ட போயிட்டு அம்மா அப்பா எனக்கு பிள்ளை பார்த்திருக்கேன்னு சொல்றாரு, அவர் எப்பேற்பட்டவர், எப்படிப்பா அந்த பையனை பத்தி சொல்ல கொஞ்சம் அப்படிங்கிறது அந்த சுவாதீனம் இருக்கு இல்லையா அம்மாட்ட கேட்கறது. அம்மா உடனே அப்பா கேட்டு சொல்ற, அதாம்மா அந்த பையன், ஏன்னா அந்த பையன் நேம் விட்டு சொன்னா அந்த ஒரு பையனை பார்த்திருக்கேன் உனக்குன்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு உடனே பிரீத்தி வந்துடாது. அந்த பையனை பத்தின கல்யாணம் அவனுடைய குணங்கள்லாம் சொல்லணும். அம்மா வந்து நல்ல பெரிய கம்பெனியில இருக்கான், நல்லா வாசிச்சிருக்கான், சகச்சவேல் இருக்கான், நல்ல ஹேர் அண்ட் ஹெல்த்தியா இருக்கான், தெரியுமோ வந்து வீடு ஸ்டோப்பு தரவுலாம் வச்சிருக்கான், நல்ல வசதியா இருக்கான், இதெல்லாம் சொன்னாக்க அதோட மட்டும் இல்ல நல்ல குணங்கள்மா, நல்ல குணமானவன், நல்ல பழக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்படியா, அப்ப குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளையே பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு பிரீத்தி வளர்ந்துட்டே வரும். அதோட மட்டும் இல்ல, ஆனா இவ்வளவு குணங்கள் எல்லாம் இருக்குமா, கொஞ்சம் என்ன பண்ணுவான், கொஞ்சம் நடுநடுல கொஞ்சம் பாட்டில் கைமா இருப்பான் அப்படின்னு போச்சு. அது இல்ல, அப்ப என்ன சொல்லணும், அது எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு குணம். இவ்வளவு குணங்கள் இருக்கு, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படிங்கிறது ரெண்டும் டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்ட், ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த பிரீத்தி பாத்திரமா. அப்ப அத மாதிரி ஒன்னு எம்பெருமான் வந்து உபயலிங்கம் எம்பெருமான் உண்டு. லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம். என்ன உபயலிங்கம், உபயனா இரண்டு, இரட்டை, லிங்கம்னா அடையாளம். எம்பெருமான் உபயலிங்கம் அவனுக்கு என்ன அப்படின்னா, ஒன்னு சமஸ்த கல்யாண குணாகம், எல்லா கல்யாண குணங்களும் புரிந்திரவன் போருமா. அப்போ எல்லா கல்யாண குணங்களும் வந்து, ஆனா கொஞ்சம் அந்த சௌலபியம் தான் கொஞ்சம் குறைச்சல், அவன் நாம பிரார்த்திச்சா அவ்வளவு பண்ண மாட்டான் அப்படின்ட்டு அவனுக்கு பிரயோஜனம் இல்லையே. எல்லா குணங்களும் உண்டு, தோஷ கந்தமே இல்லாதவன் இல்லையா. அசங்கேய கல்யாண குணம், எண்ணற்ற கல்யாண குணங்களை உடையவன். தோஷ கந்தம்ங்கிறது துளி கூட வாசனைக்கு கூட அவன்கிட்ட தோஷங்கிறது இல்லை. இது ரெண்டும் தெரிஞ்சுட்டாக்க என்ன ஆகுது, அப்பதான் வந்து அவனுடைய சொரூப ரூப குண விபூதி சேஷ்டிதங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அப்பா இவன் தான் நமக்கு, இவன் மேலதான் அவன் பிரீத்தி பண்ணணும் அப்படிங்கறதா. இல்லைன்னா ஒரு எம்பெருமான ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுட்டேன்னா அவனை பிரீத்தி பண்ண முடியாது. அவனுடைய குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், அவன் வந்து எப்படி நமக்கு அனுகிரகிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆசிரித வசலாம் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுட்டாக்க அவன் மேல நாம் பிரீத்தி பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த பிரீத்தி அவன்கிட்ட பண்ணணும், எப்படி அந்த பிரீத்தி திடீர்னு வந்துருமா. அப்போ இந்த பையன் மேல இந்த பொண்ணுக்கு காதல் வரணும்னா, இந்த பையனை தவிர மிச்சவாள் மேல எல்லாம் ஒரு அவளெல்லாம் ஒதுக்கி வைக்கிற ஒரு இது வேணும். இவனுக்கு சமதியா அவன் இல்லை, இவனுக்கு மேனா இருக்கிறது இருக்கட்டும், இவனுக்கு சமதியா கூட வேற ஒருவர் இல்லைன்னு ஒரு எண்ணம் எனக்கு வரணும். இவன் தான் எனக்கு நமக்கு நாதன் அப்படின்னா எப்ப வரும், இதுதான் சொன்னா பரமாத்மனியோ ரக்தா விரக்தோ அபரமாத்மனி. பரமாத்மா மேல நம்மளுக்கு காதல் இது வரணும், பிரீத்தி வரணும்னா மிச்ச விஷயங்கள் மேல விரக்தி வரணும். அது எப்ப வரும், இவன் மேல நாம என்ன சொன்னோம், பரமாத்மா மேல எம்பெருமான் மேல அவன் சமஸ்த கல்யாண குணங்களை உடையவன், அசங்கேய கல்யாண குணங்கள் உடையவன் ஒரு குவாலிபிகேஷன். இன்னொன்னு தோஷமே துளியும் இல்லாதவன் அப்படின்னு ஒரு குவாலிபிகேஷன். அப்போ மிச்ச வாழ்க்கை என்ன இருக்கணும், இத்தனை கல்யாண குணங்கள் அவள்கிட்ட இல்லாம இருக்கணும், அவளுக்கு தோஷங்களும் இருக்கணும். தோஷங்கள்னா என்ன, இப்போ வந்து ஒரு பிரம்மா சிவன் ருத்ராதிகளை நம்ம என்ன சொன்னோம், எல்லாத்தையும் கொடுத்துருவான், கொடுத்துட்டு அவளால் காப்பாற்ற முடியாது. இது மாதிரி இப்போ வந்து பிரம்மா வந்து ஒரு ராவணனுக்கு வரத்தை கொடுத்தார், அதனால அவஸ்தப்பட்டது யாரு, பிரம்மாவை கூட எல்லாரையும் அவஸ்தப்பட்டார். இந்த ஹிரண்யகசிபுக்கு வரத்தை கொடுத்தார், எல்லாரையும் படுத்தினார். இதுல இருந்து காப்பாத்தினது யாரு, எம்பெருமான். ருத்ரன் இருந்தார், அவர் என்ன பண்ணார், பஸ்மாசுரன் ஒருத்தன் தன்னை குறிச்சு தபஸ் பண்ணா, ரொம்ப குஷி ஆயிட்டார், அவனுக்கு வரத்தை கொடுத்துட்டார். அவன் வந்து என்ன பண்ணா, நான் யார் மேல கை வச்சா யார் தள்ள கை வச்சாலும் பஸ்மாவை போனோம்னா உடனே சரி அதுக்கு என்ன பார்த்தாலும் என்னை பத்தி இவ்வளவு பக்தி பண்றதுக்கு அவன் இதை கொடுக்க மாட்டேனா, தாராளம் அப்படியே ஆட்டோனார், வா உங்ககிட்டயே டெஸ்ட் பண்ற, உன் தலையை காட்டுன்னு. இதுல இருந்து யார் காப்பாத்தினா, எம்பெருமான். அது மாதிரி எங்கேயான ஒரு இடத்துல இத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு, ஏதான ஒரு இடத்துல பெருமாள் விஷ்ணு நாராயணன் இந்த மாதிரி ஒரு வரத்தை தெரியாதமா கொடுத்துட்டான், பிரம்மாவோ சிவனோ வந்து காப்பாத்தினா இருக்கா எங்கேயான ஒரு கதை கிடையாது. ஆனா பிரம்மா சிவன் இந்திரன் இவர்கள்லாம் வந்து இது மாதிரி ஏடாவிடமா வரத்தை கொடுத்துட்டு அதை காப்பாத்துறது எம்பெருமான் வேணும். இத மாதிரி விஷயங்கள்லாம் நாம தெரிஞ்சுக்க நம்ம என்ன தெரியுது, ஓஹோ அப்படின்னா எந்த விதமான தோஷங்களும் எம்பெருமான் மேல இல்ல போல இருக்கே, அப்ப அவன் தான் நமக்கு வேணும், அவன் மேல நமக்கு வந்து பிரீத்தி வரணும்னா அவனை சமமா இன்னொருத்தர் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், அவன் மேல எல்லாம் விரக்தி வரணும். தேவதைகள் மேல மட்டும் இல்ல, பெருமாள் மட்டும்தான் புருஷார்த்தம், மிச்சதெல்லாம் வந்து நமக்கு புருஷார்த்தம் இல்லை, ஸ்திரமான ஆனந்தத்தை கொடுக்காது, நித்தியமான ஆனந்தத்தை கொடுக்காது
அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு எம்பெருமான கல்யாண குணங்கள் சொன்னமே, அந்த குணங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் கத்துக்கலாம் அவன் மேல பிரீத்தி வரும். என்ன சொன்னார், தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான் இளைய பெருமான் லக்ஷ்மணன். அப்போ யாரு நீ அப்படின்னு கேட்டபோது, அகமஸ்தி அவரோ பிராதா குணைர் தாஸ்யம் உபாகதா அப்படின்னு, எல்லாம் ராமனுக்கு அடுத்ததா பிறந்ததுனால என்ன அவனுடைய பிராதா அதனால் கவரப்பட்டவன் சொல்வா. ஆனா நான் என்ன, அவனுடைய குணங்களால் கவரப்பட்டு அவனுக்கு தாசனாக இருக்கிறேன். குணைர் தாஸ்யம் உபாகதா. அவனை தொடர்ந்து எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமோ, அவன் தம்பியா மட்டும் இல்ல, அவனுடைய குணங்கள் இன்னொரு இல்லை, அவனுடைய குணங்களால் ஆட்பட்டு கவரப்பட்டு நான் இங்க வந்திருக்கேன். அப்ப என்ன தெரியுது, இந்த தாஸ்யங்கிறது எப்ப வரும், ஒருத்தனுடைய குணங்கள் நம்மளுக்கு பிரியற போது, பிடிக்கிற போது, அவனை மாதிரி இன்னொருத்தர் இல்லைன்னு தெரியற போது நமக்கு அந்த தாசியத்துவம் வரும். அவன்கிட்ட தாசனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும், அடிமையா இருக்கணும் இல்லையா. இதுதான் சொன்னார் அந்த பரமாத்மனி வரத்தா சொன்னமே, நெல் வளர புல் தேயுமா போலன்னு இந்த நெல் போடுறான், அதோட புல் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த நெல் வளர 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 என்ன ஆகும், அந்த நிழல் இது மேல பட்டு சூரிய வெளிச்சம் கிடைக்காதனால கீழே இருக்கிற புல்லெல்லாம் தேஞ்சு போயிடும். அப்போ ஒரு லைட்டை நோக்கி நாம போற போது பின்னாடி இருக்கிற இருள் நாம இதை விட்டு இது பண்ண தள்ளணும்ன்றது இல்லை. இருட்ட எப்ப இருட்டு தானே போகும், வெளிச்சத்தை நோக்கி போற போது இருட்டு தானா போயிட்டே இருக்கும். அங்க வெளிச்சம் தெரியறது ஒரு அரை ஃபர்லாங்ல நம்ம இருட்டுல இருக்கோம். அப்ப அந்த வெளிச்சத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். அப்ப கிட்ட வெளிச்சத்தை நோக்கி போக போக என்ன ஆகும், நம்மள இது தொடர்ந்து வந்துட்டே இருக்காது. இந்த இருட்டு பின்னாடி தள்ளி போயிடும். அதனால பெருமாள் மேல பக்தி வர 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 அது தவிர மிச்சம் எல்லாம் நம்ம விட்டு விலகி போகும் அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சிடணும். இன்னொரு விஷயம், இது நாம பிரபத்தியை பத்தி சொல்லிட்டே வரபோது அதுக்கு அங்கங்களா இருக்கிற பல விஷயங்களை நாம சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக இவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஒரு நிர்பந்தம் இல்லை, இன்னைக்கு முடிச்சாகணும் ஒரு கிளாஸ் முடிக்கணும் நிர்பந்தம் இல்லாத நம்ம நிறைய விஷயங்கள் தெரியும். இது முடிக்கிற போது இந்த பிரபத்தின்னு ஒரு விஷயத்தை நாம முடிக்கிற போது உங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபீல் வரும்னா, பிரபத்தி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கல, அது சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு என்லைன்மெண்ட், ஸ்லைட் என்டைல்மெண்ட். நேற்று வரைக்கும் 17ஆம் தேதி முன்னாடி வரைக்கும் இருந்த நிலைமை என்ன, 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்னு நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா. அதுக்காக இவ்வளவு விஷயங்கள் சொல்றது. நம்ம சித்தாந்தத்துல சம்பிரதாயம், ஒவ்வொரு சம்பிரதாயத்திலுமே பிரதிதந்திரம்னு ஒண்ணு வேண்டும். பிரதிதந்திரம் அப்படின்னா டாக்டரின் அல்லது டெனெக்ஸ் அப்படின்னு சொல்றமே, கொள்கைகள் இல்லையா. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கு. துவைத்த மதத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு, துவைத்த சித்தாந்தத்துக்கு. அத்வைத்த சித்தாந்தத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு, அவளுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அதை ஃபாலோ பண்றான். அது மாதிரி நம்மளுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. கொள்கைகள் என்ன, நம்ம இப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம சித்தாந்தத்துல. இதுதான் நமக்கு சித்தாந்தம். அவ சொல்றதெல்லாம் நமக்கு இல்லை, அதெல்லாம் பூர்வபக்ஷம், அதை நம்ம ஒத்துக்க முடியாது, இதுதான் இருக்குன்னு. சில விஷயங்கள்ல எல்லாரும் 3 பேருக்கும் காமனா சிலது இருக்கு, கொள்கைகள் இருக்கு, அதை பார்ஷியலா ஒத்துக்கிறோம் இல்லையா. சில கொள்கைகள் எல்லாருமே 3 சித்தாந்தக்காரங்க மெயினா இருக்கிறது 3 பேர் தான், அதனால அவளை பத்தி சொன்னோம். அத்வைத்த, விசிஷ்டாத்வைத்த, துவைத்த, இந்த 3 மதங்கள் இருக்க, இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது இல்லையா. இந்த 3 மதங்களுமே யாருமே நாராயணன் தான் பரதத்துவம் அப்படிங்கறத யாருமே மறுக்கல. நம்ம மறுக்காது இருக்கட்டும், நமக்கு அதுதான் கொள்கைன்னு இருக்கட்டும். மிச்ச 2 மதங்கள்ல கூட யாருமே நாராயணன் தான் பரதத்துவம் அப்படிங்கறது ஒருத்தரும் மறுக்கல. இது எல்லாருக்குமே 3 பேரால ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை, டாக்டரின் இல்லையா. அதே சமயத்துல என்ன பண்ணிட்டா, பிரதான பரிதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. பிரதானமான பரிதந்திரம்னா என்ன, பிரதானமான பிரைமரி டாக்டரின், பிரைமரி டெனட். டாக்டரின்ஸ் பல இருக்கலாம். அதுல சில டாக்டரின்ஸ் 3 பேர் ஒத்துக்கொள்றதா இருக்கலாம், சில டாக்டரின்ஸ் பார்ஷியலா ஒத்துக்கலாம் நாமளும். சில டாக்டரின் பிரைமரியா நம்ம மட்டும்தான் ஒத்துப்போம், வேற மிச்ச மதத்தாலாம் ஒத்துக்க மாட்டான், அவெல்லாம் கிடையாது. அத மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா என்ன, அத்வைதி சொன்னார் ஆதிசங்கர பகவத்பாதர், இந்த ஜெகன் மித்யா, பிரம்மதான் சத்தியம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாங்கிறது அவளுடைய பிரதான பிரதிதந்திரம். அவளை பொறுத்த வரைக்கும் என்ன, பிரம்மன் மட்டும்தான், பிரம்மம் இருக்க, அது மட்டும்தான் சத்தியம். மிச்ச இந்த ஜெகத்தை நாம பாக்குறதெல்லாம் வெறும் பிரமை. பிரம்மத்துக்கு பிரமை அவித்யா ஏற்பட்டு அந்த மித்தினால் என்ன பண்றது, அது தாங்கெல்லாம் ஜீவன்கள் நினைச்சிருக்கு. அதனால நான் தான் அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன் தான் நானு, ஆனா நான் ஜீவனா ஒரு பிரமிச்சுட்டு இருக்கேன். இந்த மோட்சம் எனக்கு இந்த ரியலைசேஷன் வந்துருச்சுன்னா உடனே எனக்கு மோட்சம் தான், ஞானான் மோட்சம் தான் அப்படின்றா. இது அவளுக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஏக்கமேவே அப்படிங்கிறது அவளுடைய பிரதான பிரதிதந்திரம், பிரைமரி டாக்டரின். நம்மளுடைய பிரைமரி டாக்டரின் நம்ம அதெல்லாம் ஒத்துக்கல. நம்மளுடைய பிரைமரி டாக்டரின் என்ன, நம்மளுடைய சித்தாந்தத்தை எதை கொண்டு நிரூபிக்கிறோம் அப்படின்னா, சரீரி பாவம்னு நமக்கு இருக்கு. அது என்னன்னு பயப்பட வேண்டாம், நான் விளக்குறேன். அது என்ன சரீரி பாவம்னா, இதை ஏன் அவ ஒத்துக்கல. முன்னாடி சரீரம்னா என்ன, சரீரினா என்ன. சரீரம்னாக்க அந்த மேல் கவர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்டெய்னர்.
அது உள்ள இருக்கிற வஸ்து இருக்க அது ஷரீரி. சிம்பிள் டேர்ம்ஸ்ல இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒரு டப்பா இருக்குன்னா அந்த டப்பா வந்து சரீரம். அது உள்ள இருக்கிற இது இருக்கு, ஏதோ கற்பூரம் இருக்கு, கற்பூர டப்பா. உள்ள இருக்கிற கற்பூரம் வந்து சரீரம். இது மேல கவரா இருக்கு இல்லையா, சரீரம். இப்போ இந்த நம்ம பாடி இருக்கு, இது சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள என்ன இருக்கு, ஜீவாத்மா இருக்கு. அப்போ இந்த பாடிக்கு ஜீவாத்மா சரீரி, இந்த பாடி வந்து சரீரம். அப்போ ஜீவனுக்குள்ள யார் இருக்கா, வியாபிச்சு யார் இருக்கா, எம்பெருமான் இருக்கான அந்தர்யாமியா. அப்போ அந்த ஜீவனுக்கு வந்து ஜீவன் வந்து சரீரம், அது உள்ள இருக்கிற எம்பெருமான் சரீரி. இதை நாம தான் ஒத்துக்கிறோம். அவதான் எல்லாமே மித்து அப்படின்ட்டாலே, எல்லாமே பிரமதான், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். எல்லாம் நம்ம பாக்குறது, நம்ம பேசுறது வந்து பிரம, நம்ம சொல்றது ஒரு பிரம, பாக்குறதெல்லாம் பிரம, இப்ப எல்லாமே பிரமன்னு விட்டாலாம் இல்லையா. அது வேண்டாம், அதை இப்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதனால இது வந்து அவ என்ன சொல்லிட்டா, பிரத்யட்சமா என்ன இருக்கோ எல்லாமே இந்திரியங்களா என்ன சொல்றோமோ அதுதான், அதை வச்சு அவ லட்சணம் சொன்னா. அதனால கண்ணுக்கு தெரியாத பரமாத்மாவை சொல்ற போது அது அந்த பரமாத்மா நம்ம எல்லாரையும் வியாபிச்சிருக்கான், ஓம்னி பிரசன்டா இருக்கான்றது அவளால ஒத்துக்க முடியும். ஏன்னா ஒருத்தன் வந்து பரமாத்மா எல்லாத்துலயும் கலந்திருக்கான்னா எதுல கலந்திருக்கான்னு ஒரு விஷயம் வரும். அப்ப இன்னொரு வஸ்து ஒத்துக்க வேண்டியதா போயிடும். கற்பூரம் சத்தியம்னு சொல்லிட்டா, ஆனா அந்த கற்பூரம் வந்து இந்த டப்பிக்குள்ள இருக்குன்றது ஒத்துக்கலாம். ஆனா டப்பிலாம் ஒண்ணும் இல்லை சார், அதெல்லாம் வெறும் பிரம, கற்பூரம் ஒண்ணுதான் சத்தியம், உள்ள இருக்கிற வஸ்து தான் சத்தியம் அப்படின்ட்டா. நாம என்ன சொன்னோம், அடாசரி அப்படிலாம் இல்ல, சரீரம்னு ஒண்ணு இருக்கு, இந்த சரீரத்துக்குள்ள சரீரியான எம்பெருமான் வியாபிச்சிருக்கான், அவனை தனியா காட்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா. இது எப்படி சுவாமி எப்படி திருஷ்டாந்தம் சொல்லுவார், இந்த தோசை இருக்கு இல்லையா, வெள்ளை தோசைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ வெள்ளம்ங்கிறது அதுல வியாபிச்சிருக்கு, எது அந்த தோசைக்குள்ள. வெள்ளத்தை தனியா எடுத்து காமிக்க முடியுமா, வெள்ளம் போட்டு அதுக்குள்ள கலந்துருக்கு, அதுல இருக்கிற சுவையினால அந்த தோசையும் சுவையோட இருக்கு. அத மாதிரி இவன் சர்வ வியாபியா, வியாபினாக்க என்ன அர்த்தம், ஓம்னி பிரசன்ட், சர்வ வியாபி, எல்லாரையும் பரவி இருக்கிறவன், எல்லாத்துக்குள்ள உள்ள கலந்து இருக்கிறவன் சர்வ வியாபி எம்பெருமான். இது ஒரு காரணம், அவளால அது மாதிரி அதை ஒத்துக்க முடியல. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொன்னா, இந்த அப்படி பிரம்மம்னு ஒண்ணு நம்ம கிட்ட, பரமாத்மா நம்ம கிட்ட இது மாதிரி இன்னொன்னு சரீரத்துக்குள்ள இருக்கான் அப்படின்னாக்க, சரீரத்துல இருக்கிற தோஷங்களும் அது மேல ஒட்டின்றுமே. எம்பெருமான் வந்து எந்த தோஷகந்த ரஹிதன்னு சொல்லிருக்கமே, எந்த தோஷமும் அவனுக்கு ஒட்டாதுன்னு சொன்னமே. அப்ப நீ இது இன்னொரு விஷயத்துல அது கலந்து இருந்தேன்னா அதுல இருக்க தோஷங்கள்லாம் ஒட்டின்றுமே அப்படின்னு சொன்னார். நாம சொன்னோம் அப்படி இல்லப்பா, இப்போ இது உள்ளுக்குள்ள ஜீவாத்மா இருக்கான். இந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆண் பெண்கள் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அது ஒரு அணுவானது, நித்தியமானது, சத்தியமானது. அதுக்கு இப்ப நம்ம உடம்புக்கு ஜுரம் வருது, இந்த சரீரத்தை ஏதோ இப்ப கையில விரல் ஒண்ணு கட் ஆயிடுது, ரத்தம் வருது, இதனால ஜீவனுக்கு எதான உள்ள ஆபத்து ஏற்படப்படுறதா, இது சரீரத்தில் இருக்கிறது. அதனால இது உணர்வுனால நமக்கு வந்து ஏதோ வெளி பெயின் தெரியுது. ஜீவாத்மா அதுல வந்து ஒரு சங்கோச்சமா, அதனால வந்து ஒரு அதுல வந்து ஒரு நியூனத்தை இதை ஏற்படப்படல, வில்லங்கம் ஏற்படப்படல, அது மட்டும் தனியா இருந்துடும். சரீரத்தை தாங்கி இருக்கிறது அந்த ஜீவாத்மாவில்தான். மிச்சபடி இந்த நம்ம வெளியில சரீரத்தில் ஏற்படுற துக்கங்களோ கஷ்டங்களோ அந்த ஜீவாத்மாவை எப்படி ஒட்டாதோ, அத மாதிரி ஜீவாத்மால ஏதான தோஷம் இருந்தா அந்த தோஷங்கள் உள்ள இருக்கிற சரீரியான எம்பெருமானுக்கு ஒட்டாது. புரியுதா? அதனால அந்த கவலையை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இதெல்லாம் விஷயம் இருக்குன்னு சொன்னேன். இது மாதிரி நம்மளுக்கு எல்லாம் என்ன ஒரு எதனால ஒய்பிஆர் சுப்பீரியர் அப்படிங்கிறது சொல்றதுக்காக டிஃபரன்ஸ் காமிச்சேன். இது புரியலன்னா பரவாயில்ல, காலட்சேபத்து நல்லா அழகா புரியும். இப்ப மேக்ரோ லெவல் மட்டும் இது புரிஞ்சுங்க போறோம். இதனால இப்படி நம்ம இந்த எல்லா இடத்துலயும் எம்பெருமான் கலவாத, அவன் இல்லாத, ஒரு வியாபியம் இல்லாத ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், அது புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் முன்னாடி குணேர் தாசியம் உபாகதான்னு ஒரு விஷயம் சொன்னோம், இளைய பெருமாள் சொன்னதா. இந்த சேஷத்துவம்னு ஒண்ணு இருக்கு, தாசத்துவம்னு ஒண்ணு இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல இதை முடிக்கணும், அதுக்குள்ள சொல்லிவிடுறேன். தாசத்துவம் சேஷத்துவம்னு ரெண்டு விஷயம் இருக்கு. சேஷத்துவம்னா என்ன, தாசத்துவம்னா என்ன அப்படின்னா, சேஷன் சேஷி. முன்னாடி நாம சொன்னமே சரீரன்னு, இந்த சரீரமாக எது இருக்கோ அது சேஷன், எதுக்கு சரீரமா இருக்கோ அது சேஷி. அப்போ அந்த எம்பெருமான் சேஷி, அந்த எம்பெருமான் நமக்குள்ள எல்லாருக்கும் வியாபிச்சிருக்கான் இல்லையா, நாமெல்லாம் வந்து சேஷன். புரிஞ்சுதா? இது வந்து மேக்ரோ லெவல். இப்போ இந்த சேஷத்துவங்கிறது இருக்க, இட் இஸ் நாட் ஏர்ன்ட், we don't ask for that. எப்படி புரியணும்னா, ஒரு அப்பாவுக்கு ஒரு பிள்ளை இருக்கார். அந்த பிள்ளை இது அவர் ஏர்ன் பண்ணதா இந்த அப்பாவுக்கு நான் பிறக்கணும் அவரே தானே பிரார்த்திச்சாரா, இல்ல தபஸ் பண்ணாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது ராமன் தபஸ் பண்ணா, ராமன் வந்து இச்சையோட அவன் தான் பண்ண முடியும். யார் தனக்கு அப்பாவா இருக்கணும் அவன் தான் வந்து தசரத அப்பாவா சூஸ் பண்ணான். நம்ம அதை பண்ண முடியாது இல்லையா? நாமும் ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கோம்னா
அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளால டிசைட் பண்ணியோ நாம எஃபர்ட் எடுத்தோம் நம்மளுடைய எஃபர்ட்ஸ்ல அது கிடைச்சது இல்ல, அதுவா அமையிறது. இப்போ ஒரு பிள்ளை சொல்றான் ஒரு கோபத்துல, நீ எனக்கு அப்பாவும் இல்ல நான் உனக்கு பிள்ளையும் இல்லை அப்படின்றான், கோபத்துல சொல்றான். அப்ப அதனால அது இல்லைன்னு ஆயிடுமா? ஒருத்தராலும் பண்ண மாத்தவே முடியாது. ஒரு அப்பாவுக்கு பிள்ளை, அப்பா பிள்ளைங்கிற உறவுங்கிறது வந்து பை நேச்சர், இந்த அப்பாவும் வந்து இந்த பிள்ளை தான் எனக்கு பிறக்கணும்னு ஆசைப்படல, அதுக்காக ஒன்னும் எஃபர்ட் எடுக்கல. இந்த பிள்ளையும் வந்து இவர் தான் எனக்கு அப்பாவா இருக்கணும் எந்த ஆசை எஃபர்ட் எடுக்கல, அது பை நேச்சர் அமைஞ்சது. இதுக்கு பேர் வந்து என்ன? சேஷத்துவம்னு பேரு. அந்த அப்பாவுக்கு இவர் இன்னைக்கும் சேஷன், அந்த அப்பாவுக்கு அடங்கினவர், அப்பாவுக்கு அதீனமானவர் அப்படிங்கிறது சேஷத்துவம், சேஷனா இருப்பது. அத மாதிரி எம்பெருமான் அவன் நம்ம சிருஷ்டி பண்ணினான். அப்ப அவனுக்கு அதீனமானது, அவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாமே அவன் தவிர மிச்சம் எல்லாம் எதெல்லாம் இருக்கோ இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த எம்பெருமானுக்கு அதீனமானது, அவனை டிபெண்ட் பண்ணியே இருப்பது. அதனால எல்லாத்துக்கும் சேஷத்துவம் எம்பெருமான் கூட அழிக்க முடியாது. நாஸ்திகன் நம்ம சொன்னா கூட அதெல்லாம் சாமி எல்லாம் போதும் இல்லை, நான் அவனால ஒண்ணு பண்ணலன்னு நீ சொல்லிட்டு இருக்கலாமே தவிர அது ஃபேக்ட் இல்லை. நீ ஒருத்தனால கிரியேட் பண்ணப்பட்டிருக்கை, அதை கிரியேட் பண்ணவன் எம்பெருமான். அதனால எம்பெருமானுக்கு நீ சேஷன். இது நம்ம வேணுமோ பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அந்த அப்பாவுக்கு நம்ம பிள்ளைதான், இந்த பிள்ளைக்கு அவர் அப்பா தான். கோபத்தில் ஒருத்தருக்கு திட்டிக்கிறதுனால அந்த ஃபேக்ட் மாறிட போறது இல்லை இல்லையா? இது சேஷத்துவம். இப்போ அந்த அப்பாவுக்கு வந்து அப்பா வந்து சேஷி அப்படின்னா இவர் வந்து பிள்ளை வந்து சேஷன். எம்பெருமான் சேஷன் சேஷி அப்படின்னா நாம மிச்ச எல்லாமே வந்து அவனுக்கு சேஷி, அவனுக்கு ஆட்பட்டது. இது சேஷத்துவம். இப்போ இதை வந்து நம்மளால ஏர்ன் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அப்ப ஆல்ரெடி இருக்கு. அது we have to accept it, அவ்வளவுதான். as such இவர் தான் அப்பா அப்படின்னு நான் அக்செப்ட் தான் பண்ணிக்கணுமே தவிர அது எனக்கு வேண்டாம் இந்த அப்பாவுக்கு நான் பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னோம். இப்ப தாசத்துவங்கிறது இருக்கே, அது வந்து நம்மளால் நம்ம எஃபர்ட் எடுத்து அதை நாம் ஏர்ன் பண்ணிக்கணும். தாசத்துவம்னா என்ன? இப்போ இந்த அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கிறதுங்கிறது வந்து இவன் சம்பாதிச்சது இல்ல, அதுவா அமையறது, அதை இவன் மாற்ற முடியாதுன்னு சொன்னோம். ஆனா அந்த அப்பா அம்மாவுக்கு சுசுற்ற பண்ணி கடைசி காலம் வரைக்கும் அவளை காப்பாத்தி இல்லையா, அவளை கொண்டு ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்ல கொண்டு போட்டுறாம இவன் மாட்டுக்கு இங்க ஃபாரின் வேலைக்குன்னு போயிட்டு அங்கேருந்து மாசம் ஒரு லட்சத்துக்கு செக் மட்டும் அனுப்பிச்சுட்டு நீ மருந்து வாங்கிக்கோ, அங்க நீ வந்து அந்த ஓல்டேஜ் ஹோம்ல போட்டேன் உனக்கு புக் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லாம, அப்படி இல்ல அன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாலே, எல்லாத்தையும் தனக்காக விட்டு அம்மாவானவள் 10 மாசம் தன்னை சுமந்து தன் உடம்புல வந்து இத்தனை கிலோவா நம்மளை ஏத்திட்டு அதுக்காக தன்னுடைய சுகங்கள்லாம் தியாகம் பண்ணிட்டு தனக்கு காரம்லாம் பிடிச்சாலும் இந்த குழந்தைக்கு உள்ள இருக்கிற கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு அது ஆகாதுன்றதுனால தான் தனக்கு நாக்குக்கு ருச்சியான பதார்த்தங்களை அவாய்ட் பண்ணினாலே அப்படிலாம் இருந்துட்டு அப்புறம் வந்து வெயில் தனக்கு 4 இடம் போகணும்னு ஆசை இருந்தா கூட குழந்தை உள்ள இருக்கிற குழந்தை அலண்டு போயிட்டு வீட்டிலேயே இருந்து கஷ்டப்பட்டாலே, அப்புறம் வந்து நம்ம பிறந்தப்புறம் கூட நமக்கு வேண்டிய எத்தனை இதையும் வந்து நமக்கு வந்து உடம்ப தொடச்சி குளிப்பாட்டி நமக்கு வேண்டிய சிசுகள் எல்லாம் பண்ணாலே, வளர்ந்து கல்யாணம் பண்ணி இன்னொரு கையில பிடிச்சு கொடுக்கற வரைக்கும் இவர் இந்த அம்மா தானே பாத்துக்கிறார் இல்லையா? குழந்தை அத்தனை வயசானாலும் இவளுக்கு குழந்தை தான். அவனுக்கு வந்து ஆபீஸ் போறது சரியா எல்லாத்தையும் கட்டி கொடுத்து சாப்பிட்டாடா ஒரு வேலை சாப்பிடாட்டோட என்ன ஆச்சு உடம்புக்காக கட்டப்பட்டு குழந்தை இப்படி கட்டப்படுறது அப்படின்னு சொல்லி வேளாவளைக்கு எல்லாம் பார்த்து கொடுத்து தன்னுடைய சுகங்களை எல்லாம் குறைச்சிட்டு பண்ணாலே, அந்த தாய்க்கு நாம என்ன பண்றோம்? இந்த அப்பா இருக்காரு சின்ன வயசுல, அவர் என்ன பண்ணார்? இந்த குழந்தை பிறந்த உடனே அது வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பார். குழந்தைன்னு ஒண்ணு பிறந்த உடனே அது பிறக்கணும்னு கர்ப்ப சிசு உண்டானவனே என்ன பண்ணார்? தன்னுடைய சுகங்கள்லாம் கொஞ்சமா குறைச்சிட்டார். தான் வெளியில போறதை நிறுத்திட்டார். தான் அடிக்கடி மாசத்துக்கு 2 சினிமா போறதை இப்ப அதெல்லாம் ஒன்னா குறைச்சிட்டார். காலப்போக்கில் அதையும் 2 மாசத்துக்கு ஒண்ணு ஆக்கிட்டார். அப்புறம் வந்து கார்ல போனா ரொம்ப செலவாயிடும், அதனால வந்து அதை குறைச்சிட்டார். ஏன்னா பையனா பிறந்துட்டு அவனை படிக்க வைக்கணும், நல்ல ஸ்திதிக்கு கொண்டு வரணும், பொண்ணா இருந்தா அவளை நன்னா வளர்க்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இப்படிலாம் தனக்கு வேண்டிய சுகங்களையும் இதெல்லாம் வந்து குறைச்சிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த துக்கங்களை எல்லாம் தாண்டி அதனால அவர் கஷ்டங்களை தாங்கிட்டு நம்ம வளர்த்தாலே, அவளை விட்டுட்டு நாம வந்து இன்னொரு தேசத்துல போய் நம்ம வந்து சொந்த இதுக்காக சந்தோஷத்துக்காக அங்க ஊரா போய் சுத்தி இருக்க கூடாது. அந்த வேலையை இங்க பார்த்துட்டு உள்ளூர் இருந்து நம்ம அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் நாம காப்பாற்றணும். ஆனாலும் அவா பண்ணின உபகாரத்துக்கு 10% கூட நாம பண்ண முடியாது. நகுர்மி சதுஷம் பிரியம் அப்படின்னா பெரிய பெருமாள் யார்கிட்ட? அனுமான் கிட்ட. அவன் நீ பண்ணின உபகாரத்துக்கு நான் சதுசமா அவனை பண்ண முடியாதுப்பா, அதனால நான் உனக்கு கடனாளியாகவே இருக்கேன் அப்படின்னு அவன் ஆலிங்கம் பண்ணிட்டார் திருவடிய. அத மாதிரி எப்ப வந்து இந்த அப்பா அம்மாவுக்கு வந்து நாமளே சிருஷ்டி பண்ணணும், நாம கடைசி வரைக்கும் நாம இப்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம், நாம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னைக்கு நாமளால அது முடியாத போது வளர்ந்து ஒரு வேலையை தேடிக்கிற வரைக்கும் நம்ம 25 வருஷ காலம் 22 வருஷ காலம் 23 வருஷ காலம் அப்பா அம்மா நம்மளை பார்த்துட்டா தங்க சுகத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு இனிமே அவா சந்தோஷமா இருக்கணும், நம்மளுக்கு பெருமாள் நல்ல வேலையை கொடுத்துருக்கோம், அவா கஷ்டப்படுத்துறதுடைய பலன் நாம நல்ல ஸ்திதியில இருக்கும், இனிமே நாம அவளை கூட வச்சு காப்பாற்றணும். அதனால இனிமே
அவளை நாம காப்பாற்றணும்னு சொல்லி அந்த இதுக்கு நாம சிஸ்டர் பண்ணுவோம்னு கிரியேட் நாம சம்பாதிச்சுக்கிறோமே, அதுதான் தாசியத்துவம். ஏன்னா அவனுக்கு அந்த சாய்ஸ் இருக்கு. இதை பண்ணாம இவன் யாரும் என்ன வழக்க சொன்னான் மேதாவித்தனமா ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு இனிமே அது மாதிரிலாம் வந்து கிட்ட வந்து இருக்க முடியும்னா இந்த பார்க்காத, நான் படிச்ச படிப்புக்கு இங்க வந்து எனக்கு வேலை எல்லாம் கிடைக்காது, நான் வெளியூர்ல தான் இருப்பேன், எனக்கு அங்க வந்து பெரிய மாசம் பிறந்தா 5 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆகுது, இங்க வந்து என்ன கொடுப்பான் 2 லட்சம் தான் கொடுப்பான், இங்க ஓடி வர சொல்றியா, நீ மாட்டு நான் மாசம் மாசம் அனுப்புறேன், நீ மாட்டு ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல இருக்க வேண்டியதானே அப்படின்னு அவனால சொல்ல முடியும். அது வந்து மேட்டர் ஆஃப் சாய்ஸ். அப்படி இல்லாமல் இப்படி இருந்து சிஸ்டர் பண்ணணும் அப்பா அம்மா பாத்துக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தேடா, அதுதான் தாசியத்துவம் தான் சம்பாதிச்சுக்கிறது. அத மாதிரி எம்பெருமானுக்கு சேஷன் அப்படிங்கிறது நாம சம்பாதிச்சுக்க வேண்டியது இல்லை, அது சேஷத்துவங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அமையிறது. தாசியத்துவங்கிறது என்ன, எம்பெருமானுக்கு வந்து நான் சார் எனக்கு அது பத்தி எல்லாம் வேணாம் சார், நேச்சுரல் என்ன காப்பாத்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அது அவருடைய சாய்ஸ், அது ஃபேக்டா இல்லாம இருந்தாலும் அது சாய்ஸ் இருக்கு. ஆனா இன்னொருத்தர் என்ன பண்றான், தனக்கு தன்னுடைய அதீனத்துல எதுவுமே இல்லை, நான் அகிஞ்சனன் அப்படின்றத உணர்ந்து வேற ஒருத்தரும் எனக்கு கதியும் இல்லைன்னு எம்பெருமானே கதி அப்படின்னு சொல்லி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதே நம்மளுடைய புருஷார்த்தம். அதனால பக்தி பிரபத்தியாதிகள் பண்ணணும். பக்தி பண்ண முடியாதனால எம்பெருமான்ட்ட பிரபத்தி பண்ணிக்கணும். பிரபத்தி பண்ணிட்டு அன்னிலேருந்து அவன் கொடுக்கிற சுகபோகங்களையும் கஷ்டங்களையும் எல்லாத்தையும் சமமா ஏத்துண்டு எல்லாம் பகவத் பிரசாதம் அப்படின்னு நினைச்சு நான் பண்ணின புண்ணிய பாபங்களுக்கான கர்மா இது. இதுல வந்து பெருமானுடைய பாரபட்சமோ தாரதமியமோ எதுவும் இல்லை. ஆனா அவன் கொடுத்திருக்கிற இந்த சுகங்கள்லாம் எனக்கு வந்து அவன் மூலமாக கொடுத்து, அவன் வந்து கேரக்டர் தான், எக்ஸிக்யூட்டர் தான் அவன். நான் தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். நான் எழுதின பேப்பர்ல என்ன எழுதிருக்கணும் அதுக்கு அவன் மார்க் போடுறான். அண்ணா எனக்கு சொல்லி கொடுத்துட்டான், எல்லா பெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டான். அதை உபயோகப்படுத்திக்காது என்னுடைய தப்பு. அதனால இதுல வர கஷ்டமோ சுகமோ இது என்னை சேர்ந்ததே. பெருமாள் கைங்கரியம் பண்ணிருக்கிறதுனால நான் இதனுடைய சமதியா ட்ரீட் பண்றேன். அதனால பகவத் கைங்கரியம் முன்னே புருஷார்த்தம் அப்படின்னு அவனுக்கு பகவானுக்கும் பகவதாளுக்கும் கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தம் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு நான் தாசன், எனக்கு அவன் சுவாமி, அவன் தான் பாஸ், நான் வந்து சர்வன்ட் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம சம்பாதிச்சுக்கலாம். அதுக்கு பேர் தான் தாசத்துவம்னு பேர். சேஷத்துவத்துக்கும் தாசத்துவத்துக்கும் நமக்கு புரிஞ்சிடுது. சிம்பிளா சொல்லணும்னா சேஷனா இருக்கிறதுங்கிறது டார்மெண்ட் மோட், தாசனா இருக்கிறது ஆக்டிவ் மோட். சரியா? அதனால இந்த அளவு இப்போ சேஷத்துவமும் தாசத்துவம் நாம புரிஞ்சுட்டோம். மேற்கொண்டு இதை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, ரொம்ப ரசமான விஷயங்கள். இனிமே அடுத்த கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு நாளும் 2 கதைகளை சொல்லுவோம். இத சரணாகதி சம்பந்தப்பட்ட ஒரு கதையோ 2 கதையோ சொல்லுவோம். விற்த்தாந்தங்கள்லாம் கவிதா சிம்மாட்டி ஆனவதாலே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம வேதாந்த திருவதார்த்திருங்கம் நாராயணா திருநிவடி கிருபாத்தவோதம் ஸ்ரீரங்கநாத தயாரம்பம் ஸ்ரீ ராஜகோபகுரும் ஆத்மகுணாட்யமீடே.